என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருந்தோம். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக நம்ம மதுபன் முரளி குரூப்பில் கூட 3 பிடிஎஃப் போட்டிருந்தோம். ஸோ அதெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மிஸ் பண்ணவங்க போய் பார்த்துக்கோங்க. ஸோ அதில் ஏதாவது ஆட் பண்ணணுன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். அதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கூட கிளாஸ் முடியும் போது கேட்கலாம். ஸோ இது கண்டிப்பாக நம்ம செய்யணும். ஏன்னா நம்மளோட லட்சியம் லக்ஷ்மி நாராயணர் போல ஆவது, ஃபரிஷ்தா ஆகிறது, கர்மாதீத நிலையை அடைவது. ஸோ இது எல்லாம் அந்த படிக்கட்டில் கடைசி ஸ்டெப்பு இல்லையா? படிக்கட்டில் மேல் ஸ்டெப்பு. இப்போ வீட்டில் ஒரு குழந்தை கூட யாராவது கெஸ்ட்டு வந்தால் கேட்பாங்க, நீ என்ன ஆக போகிற? அப்போ குழந்தை சொல்லும், நான் டாக்டர் ஆக போகிறேன். குழந்தை இப்போ தான் எல்கேஜி படிக்குது, கிண்டர் கார்டனில் இருக்குது. ஆனால் என்ன சொல்லுது? டாக்டர் ஆக போகிறேன். ஸோ லட்சியம் ரொம்ப கரெக்டு, ரொம்ப உயர்வாக இருக்குது. ஆனால் ஆக முடியுமா? முடியும். எப்படி ஆக முடியும்? ஃபஸ்ட் கிரேடு போகணும், செகண்ட் கிரேடு போகணும், தேர்ட் கிரேட் போகணும். இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணும் இல்லையா? சும்மா நான் லக்ஷ்மி நாராயணர் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தால் ஆகிட முடியுமா? அதற்கான எல்லா ஸ்டெப்ஸையும் நம்ம ஃபாலோ பண்ணணும் இல்லையா? எப்படி இந்த குழந்தை கடைசி வரைக்கும் முதல்ல சொன்ன அந்த உறுதிமொழி நிறைய குழந்தைங்க மாற்றிடுவாங்க. சின்ன வயசில் ஒன்று சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் மாறி 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 கடைசியில் வேறு ஒன்றா ஆகியிருப்பாங்க. அவங்க புரியாமல் சொல்கிறாங்க, அதற்கப்புறம் விருப்பங்கள் மாறிடுது. நாம் தெளிவாக இருக்கோம், ஏன்னா இதில் தான் நம்மளோட சௌபாகியம் இருக்குன்னு புரியுது. அப்போ அந்த குழந்தை எப்படி அந்த ஃபஸ்ட் கிரேடு செகண்ட் கிரேடில் கான்சன்ட்ரேட் பண்ணுதோ, அதே போல் நம்மளோட ஸ்டெப்ஸில் நம்ம ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணணும். அப்போ தான் அந்த இறுதி நிலை கிடைக்கும். ஸோ நாம் இப்போ எந்த கிரேடில் இருக்கோம், எந்த படிக்கட்டில் இருக்கோம், இதை செக் பண்ணிக்கிறதுக்கு இந்த லிஸ்ட்டு ரொம்ப முக்கியம். பாருங்கள், ஒரு குழந்தை கூட ஸ்கூலில் எப்படி படிக்குது? ஸ்கூலுக்கு டெய்லி கண்டிப்பாக போகுது. ஸோ நாமளும் டெய்லி கிளாஸஸ்லாம் கேட்குறோம். ஒரு குழந்தை என்ன பண்ணுது? கிளாஸில் என்ன சொல்லித்தராங்களோ அதை புரிஞ்சுக்குது. எந்த குழந்தை? அதோட லட்சியத்தை அடையிற குழந்தை. கடைசி வரைக்கும் அந்த லட்சிய வரைக்கும் போகி அதை அடையக்கூடிய குழந்தை என்ன பண்ணோம்? ஸ்கூலில் சொல்லி கொடுக்குறதெல்லாம் புரிஞ்சுக்குது, ஹோம்ஒர்க் பண்ணுது இல்லையா? அதே போல் நாமும் ஞானத்தோட ஆழத்துக்கு போய் புரிஞ்சுக்கிறோம். மேலோட்டமாக புரிகிற ஞானத்தினால பெரிய பலன் கிடைக்காது. நம்ம டெய்லி ஞானம் கேட்குறோம், நிறைய கிளாஸஸ் கேட்குறோன்றதுனால நமக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சம் இறங்கவே இல்லைன்னு அப்படி யாருக்குமே இருக்க முடியாது. ஸோ என்ன கேட்டாலும் அதை நம்ம ஆழத்துக்குள்ளே போய் புரிஞ்சுக்கிறோம். அதனுடைய ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணுறோம். ஹோம்ஒர்க் பண்ணி பார்த்தா தானே அனுபவங்கள் கிடைக்கும். அதை தவிர நாள் முழுக்க நிறைய டெஸ்ட் பேப்பர்ஸ் சிச்சுவேஷன்ஸ்லாம் வரும். அப்போ ஞானத்தை நம்ம எடுத்துக்கிறோமே, அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் வரக்கூடிய எக்ஸாம்லலாம் நம்ம பாஸ் பண்ணுவோம். ஸோ எப்படி அந்த குழந்தை ஃபஸ்ட் கிரேட் பாஸ் பண்ணிவிட்டு செகண்ட் கிரேடு போகுது, அதே மாதிரி நம்ம சின்ன சின்ன எக்ஸாம் டெஸ்ட் பேப்பர்லாம் பாஸ் பண்ணும்போது தான் செகண்ட் கிரேட். இப்போ எக்ஸாம்னா என்ன அர்த்தம்? அப்போ நான் கம்ப்ளீட்டாக பாஸ் பண்ணுறேன்னா? கம்ப்ளீட்டாக பாஸ் பண்ணுறேன்னு கிடையாது, ஓரளவுக்காவது நம்ம புரிஞ்சுக்கிறோம். முன்னாடி இருந்ததை விட இப்போட ரெஸ்பான்ஸில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னாலே நம்ம பாஸ் பண்ணுறோம் தான் அர்த்தம். முன்னாடி கம்ப்ளீட்டாக ஃபெயில் ஆகிட்டு இருந்தோம் இல்லையா? யாராவது ஏதாவது சொன்னால் அப்செட் ஆகுறது, கோவப்படுறது, இதெல்லாம் நடக்கும்போது என்ன நடந்தது? கம்ப்ளீட்டாக ஃபெயில் ஆகிட்டு இருந்தோம். இப்போ அந்த அளவுக்கு இல்லை, கொஞ்சம் ரியலைசேஷன் இருக்குது. கொஞ்சம் லேட் ஆனாலும் புரியுது, நம்ம இப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கணும், இப்படி பேசியிருக்கணும், இப்படி இதை பார்த்துருக்கணும். இந்த ரியலைசேஷன்லாம் வருது இல்லையா? ஸோ இந்த அப்செட் ஆனால் கூட எவ்வளோ சீக்கிரம் நம்ம ஸ்டெபிலிட்டிக்கு வந்துடுறோம். இது எல்லாமே ஆக்சுவலாக பாஸ் பண்ணுற மாதிரி தான், ஆனால் லோவர் லெவலில் பாஸ் பண்ணுறோன்னு அர்த்தம். ஸோ ஆக்சுவலாக நமக்கு ஏறும் கலை நடக்குது இல்லையா? பாபா என்ன சொல்கிறாரு? 16 கலைங்கன்றது டாப் ஃப்ளோரில் இருக்குது. இப்போ கலியுகத்தில் கொஞ்சம் கம்மி கலை, 2 கலை 1 கலை கூட இருக்கலாம். இப்போ ஞானத்தோட பாதையில் போகும்போது கலைகள் இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா? ஸோ இந்த கலைகள் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் கொஞ்சமாக சக்திகள், கொஞ்சம் கொஞ்சமாக குணங்கள் டெஸ்ட் பேப்பரில் கொஞ்சம் கொஞ்சமாக பாஸ் பண்ணிகிட்டே வரும். ஸோ அப்போ தானே அந்த டெஸ்ட் பேப்பரில் பாஸ் பண்ண கலைகள் இன்க்ரீஸ் ஆகுதுன்றது அர்த்தம். ஸோ நாம் என்ன ஒரு லட்சியம் வச்சுக்கணும்னா, லக்ஷ்மி நாராயணன்றது கடைசி ஸ்டெப்பு. ஆனால் ரொம்ப சிம்பிளான ஒரு 2-3 லட்சியங்கள் வச்சுக்கலாம். சாய் சிஸ்டர் இதை யூஸ் பண்ணுறேன், உங்களுக்கு அது பெனிஃபிட்டாக இருந்ததுன்னா நீங்கள் கூட அதை எடுத்துக்கலாம். ஒரு 2-3 முக்கியமாக வச்சுக்கிறேன். ஒன்று எனக்கு பாபாவை ரொம்ப பிடிக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் பாபாவோட இதய சிம்மாசனத்தில் விட்டு இறங்கவே மாட்டேன். இதய சிம்மாசனத்தில் எப்போவுமே உட்காருவேன். இந்த உலகத்தில் கூட ஒரு அந்த சீட் கிடச்சிதுன்னா விடமாட்டாங்க இல்லையா? அப்போ எனக்கு எப்பேற்பட்ட சீட் கிடச்சிருக்கு? பகவானோட உள்ளம்ங்கிற ஒரு சிம்மாசனம் எனக்கு கிடச்சிருக்கு. அப்போ எப்போ நான் அதை விட்டு இறங்குறேன்?
எப்போ பாபாவோட கட்டளைக்கு கீழ்ப்படியில, எப்போ பாபாவோட எக்ஸ்பெக்டேஷன் மாதிரி நான் நடந்துக்கல அப்படின்னா சிம்மாசனத்தை விட்டு நாமளே இறங்கிடுறோம். பாபாலாம் நம்மளை தள்ளிவிட மாட்டார், நாமளே இறங்கிடுறோம். ஸோ இதை ஒரு லட்சியமாக வச்சுக்கலாம். ஸோ பாபாவோட இதய சிம்மாசனத்தில் எப்போவுமே உட்காரணும். அதுக்கப்புறமா நான் பாகியத்தை 50-60 பிறவி, 60-70 பிறவி மேக்சிமம் அத்தனை பிறவிகளுக்கு பாகியத்தை எடுப்பேன். இதை ஒரு லட்சியமாக வச்சுக்கணும். நான் நிறைய தடவை இந்த லக்ஷ்மி நாராயணர் சொல்லி சொல்லி நம்ம ஸ்டீரியோ டைப்புக்குள்ளே போயிடுவோம். கேட்டால் உடனே சொல்லிவிடுவோம் லட்சியம் லக்ஷ்மி நாராயணர். அப்போ நாள் முழுக்க என்ன தான் பேட்ச் போட்டிருக்கோம், பேட்சை கூட பார்க்குறோம், இன்னும் கூட அந்த சிம்பிளிஃபை பண்ணிட்டா ஆக்சுவலி இது எல்லாமே சேம் தான். இந்த எல்லா லட்சியமும் சேம் தான். இதை நமக்கு கொஞ்சம் பக்கத்தில், நம்மளோட புருஷார்த்தத்துக்கு பக்கத்தில் கொண்டு வந்துட்டோம்னா நம்மளோட கர்மங்களில் அது ரிஃப்ளெக்ட் பண்ணோம். அதற்காக கொஞ்சம் மாடிஃபிகேஷன், அவ்வளோதான். ஸோ ஒன்று பாபாவோட இதய சிம்மாசனத்தை விட்டு நான் இறங்க மாட்டேன். அப்போ யார்கிட்டையாவது கொஞ்சம் முன்ன பின்ன நான் பேசிட்டேன்னா எனக்கு உடனே தெரியுது, ஐயோ நான் சிம்மாசனத்தை விட்டு இறங்கிட்டேன், சரி ஓகே இறங்கிட்டேன், இப்போ மறுபடியும் போய் உட்காரலாம், நெக்ஸ்ட் டைம் கேர்ஃபுல்லாக இருக்கலாம். அது தோணும் இல்லையா? எப்போ தோணும்? அந்த லட்சியம் என் முன்னாடி வைக்கும்போது தான். அதை நான் எவ்ரிடே ரிவைஸ் பண்ணும்போது, ரிமைண்ட் பண்ணும்போது தான் நடக்கும். ரெண்டாவது, என்னோட பாகியத்தை நான் மேக்ஸிமம் எடுப்பேன். நேற்று கூட அம்மா முரளியில், டியூஸ்டே முரளியில் கூட சொன்னாங்க இல்லையா? ஸோ ஃபுல் பாக்கியத்தை நான் எடுப்பேன். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பேர்ட்ஸ்க்கு நான் எடுப்பேன். 70 பிறவி பாபா சொல்கிறார், ஓகே அவ்வளோத்துக்கும் நான் பாக்கியம் எடுப்பேன். இதெல்லாம் இருக்கணும் இல்லையா? அப்புறம் இன்னும் கூட மூணாவது, ஸோ நான் எந்த விதமான சூழ்நிலையிலும் எந்த விதமான சமஸ்காரங்களை உடைய மனிதர்கள் என் முன்னாடி வந்தாலும் நான் ரொம்ப ஸ்டபனாக அவகுணங்களை யூஸ் பண்ண மாட்டேன். இதையும் ஒரு லட்சியமாக வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போ சொன்ன இந்த 3 லட்சியமும் கண்டிப்பாக கர்மாதீத நிலைக்கு கொண்டு போகும், கண்டிப்பாக ஃபரிஷ்தா நிலைக்கு கொண்டு போகும், கண்டிப்பாக லக்ஷ்மி நாராயணர் உயர்ந்த பதவியை நாம் அடைவோம். ஆனால் கொஞ்சம் சிம்பிளிஃபைடாக இருக்குல்ல, நம்ம என்ன பண்ணணுங்கிறது நமக்கு நல்லா தெளிவாக புரியுது இல்லையா? ஸோ இந்த 3 லட்சியங்களை நாம் கெட்டியாக பிடிச்சிக்கணும். எது உங்கள் மனசுக்கு நெருக்கமாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். சாய்ஸ் உங்களுக்கு இருக்குது. பாபா எப்பவுமே நிறைய சாய்ஸ் கொடுப்பார். எல்லாமே சேம் தான். எது என் மனசுக்கு கரெக்டாக இருக்குது, இந்த லட்சியத்தை நான் கையில் பிடிச்சிக்கிட்டேன்னா என்னோட கவனமாக இருக்கேன், அலர்ட்டாக இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு எது தோணுதோ அதை பிடிச்சிக்கணும். ஆனால் அது புரிஞ்சிருக்கணும். ஸ்டீரியோ டைப்பாக வாயில் வெறுமனே வரக்கூடாது. அந்த குழந்தை எப்படி சொல்லும், நான் டாக்டர் ஆகிறேன், கடைசியில் இந்த டாக்டர் ஆகிறேன்னு சொல்கிற குழந்தைகள் எல்லாம் கடைசியில் என்ன ஆகுறாங்கன்னு நாமளே பார்த்துருக்கோம். நமக்கே கூட நம்ம வாழ்க்கையிலும் நடந்திருக்கு. அந்த மாதிரி ஆகக்கூடாது. ஸோ இந்த கடைசி லட்சியத்தை ஒரு தடவை நான் சொல்கிறேன். எல்லாரும் ஒரு தடவை அவங்கவுங்க இருக்கிற இடத்துல இருந்தே மியூட் எடுக்காமல் நீங்கள் ஒரு தடவை சொல்லுங்கள். முடிஞ்சால் இந்த முக்கியமான பாயிண்ட்டு ரெக்கார்டிங் போடுறாங்க, எவ்வளோ பெரிய ஃபெசிலிட்டி இருக்குது. இந்த கிளாஸை இன்னொரு தடவை கேட்கும்போது எந்தெந்த இடத்துல ஒரு லைன், இந்த இடத்த நான் பிடிச்சிக்கணும், இந்த இடம் எனக்கு நல்லா தெரியும், ஆல்ரெடி யூஸ் பண்ணுறேன், பட் இந்த இடத்துல கொஞ்சம் நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ஒரு சென்டென்ஸில் எழுதிக்கணும். ஏன்னா இது பாபா யூனிவர்சிட்டி, காட்லி யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டாரு. அப்போ யூனிவர்சிட்டிலாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள் என்ன பண்ணுவாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் நோட்ஸ் எடுப்பாங்க. ஸோ இப்போ கிளாஸ் கேட்கும்போது நம்ம கொஞ்சம் கவனமாக கேட்டுக்கலாம், இல்லை ஒரு லைன் எழுதுறதானாலும் எழுதிக்கலாம். மற்றபடி இந்த முக்கியமான விஷயங்களை நோட் பண்ணும்போது தான் அந்த நடைமுறை வாழ்க்கையில் அது வரும். இல்லைனா கிளாஸ் கேட்குறோம், அடுத்த நாள் கிளாஸ் கேட்குறோன்னும் போது ரொம்ப கொஞ்சமாக தான் இறங்கும். இந்த ஃபில்டர் காஃபி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ட்ராப்பாக தான் இறங்கும். எவ்வளோ டைம் எடுக்கும். 8 மணிக்கு காஃபி வேணும்னா காலையில் 4 மணிக்கு 5 மணிக்கெலாம் போட்டு வைப்பாங்க. அப்போ தான் அது கரெக்டான அந்த எசன்ஸ் கரெக்டாக இருக்கும். ஸோ நமக்கு அவ்வளோ டைம் கிடையாது இல்லையா? நம்ம இப்போ கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும். நம்ம 1936 இந்த நாலேஜை எடுக்கலை, ரொம்ப லேட்டாக வந்திருக்கோம். 20 வருஷம்னு சொன்னால் கூட அது லேட்டு தான். ஸோ இப்போ நாம் எப்படி ஸ்மார்ட்டாக படித்தோம்னா, இத்தனை நாளாக போனவங்க என்ன ஸ்திதியை அடைஞ்சிருக்காங்க, எந்த படிக்கட்டை ரீச் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு சமமாக நாமளும் ஆயிடலாமே இல்லையா? ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ எல்லோரும் நான் சொல்கிற இந்த வார்த்தைகளை திருப்பி சொல்லுங்கள், ஆழ் மனசுக்கு கொண்டு போயிடலாம். எந்த விதமான சூழ்நிலையிலும் எந்த விதமான சமஸ்காரங்களை உடைய மனிதர்கள் என் முன்னால் வந்தாலும் நான் பிடிவாதமாக அவகுணங்களை யூஸ் செய்ய மாட்டேன். ஸோ இதை நம்ம டெய்லி காலையில் ஒரு ப்ராமிஸ், பாபா கிட்டேயும் ப்ராமிஸ் பண்ணலாம், காட் ப்ராமிஸ்.
காட் ப்ராமிஸ் பண்ணும்போது அந்த எண்ணங்களுக்கு அவர் சக்தி கொடுப்பார். ஸோ நாள் முழுக்க நம்ம அந்த ப்ராமிஸை தாண்டி போகும்போது பாபா ஃப்ரெண்டாக நம்ம கூடவே வச்சுருக்கோம் இல்லையா, மனசில் பேசிக்கிட்டே இருக்கோம் இல்லையா, பாபா ஞாபகப்படுத்துவார். என்ன ப்ராமிஸ் பண்ண, இப்போ என்ன பண்ணுற, லைனை விட்டு தாண்டி போகிற சொல்லிகிட்டே இருப்பார். ஸோ இந்த லைனை நம்ம இந்த லட்சியத்தை கெட்டியாக பிடிச்சிக்கணும். ஏன்னா இதில் எனக்கு நஷ்டம் ஏற்படுது, நான் அவகுணங்களை யூஸ் பண்ணும்போது எனக்கு நஷ்டம் ஏற்படுது, இது அப்படியே ஆழ் மனசில் புரிய வைக்கணும். இல்லைன்னா நம்ம என்ன சொல்கிறோம், மற்றவங்கள பற்றி தான் பேசுகிறோம், அவங்க இப்படி பேசினாங்க, அவங்க இப்படி நடந்துக்கிட்டாங்க, பரவாயில்ல, அது அவங்களோட பார்ட்டு, அவங்களோட ரோல். நான் எப்படி ரியாக்ட் பண்ணுறேனோ அதில் எனக்கு நஷ்டம் வருதே, எனக்கு நஷ்டம் ஏற்படுத்த நான் அலோவ் பண்ணலாமா, என்னோட எனர்ஜி குறையுது, என்னோட பாக்கியத்தில் அடி விழுது, நான் எப்படி இதை அலோவ் பண்ண முடியும், இப்படிங்கிறத நம்ம ஆழ் மனசுக்கு சொல்லி புரிய வைக்கிறோம், இதை கெட்டியாக பிடிச்சிக்கிறோம். ஸோ என்னோட இம்மீடியட் லட்சியம் என்னவாக இருக்கணும், இந்த பாபா மில்லன் முரளியில் கூட சொன்னார் இல்லையா. ஸோ என்ன அர்த்தம், நான் சிம்பிளாக சொல்கிறதுனா, எப்போவுமே நான் நல்லா ஃபீல் பண்ணணும். இதை கூட ஒரு 4வது பாயிண்ட்டாக எடுத்துக்கலாம் நீங்கள். இது கூட அந்த சமம் தான், லக்ஷ்மி நாராயணருங்கிற அந்த லட்சியத்தை அடையிறதுக்கூடிய சமமான ஒரு லட்சியம். சிம்பிளாக இருக்கும், அட் த சேம் டைம் நம்மளோட புருஷார்த்தத்தை நமக்கு நினைவு பண்ணும். என்னென்னா, நான் எப்போதுமே நல்லா ஃபீல் பண்ணணும், மற்றவங்களையும் நல்லா ஃபீல் பண்ண வைக்கணும். நான் எப்போவுமே எப்போ நல்லா ஃபீல் பண்ணுவேன், என்னோட ஸ்டேபிளாக இருந்தால் தான், ஸ்டெபிலிட்டியில் நான் இருந்தால் தான், என்னோடய உண்மையான குணங்களை நான் யூஸ் பண்ணும்போது தான் நான் எப்போவுமே நல்லா ஃபீல் பண்ணுவேன். துக்கப்படும் போது, ஹர்ட் ஆகும்போது, குழப்பங்கள் வரும்போது நான் நல்லா ஃபீல் பண்ண மாட்டேன் இல்லையா. ஸோ நான் எப்போதுமே நல்லா ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிறத லட்சியமாக வச்சுக்கணும். அட் த சேம் டைம் மற்றவங்களையும் நல்லா ஃபீல் பண்ண வைக்கணும். இந்த லைனில் நிறைய பேருக்கு குழப்பங்கள் வரலாம். அப்போ அவங்களுக்கு இஷ்டத்துக்கு நான் நடந்தால் தானே அவங்க நல்லா ஃபீல் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக அது உண்மை கிடையாது. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா, அவங்களுக்கு தெரியல. ஸோ சில விஷயங்களை பக்குவமாக சொல்லணும், நோ சொல்கிறதானா கூட பக்குவமாக சொல்லணும். இதெல்லாம் நம்ம கற்றுக்க போகிறோம். அதை கற்றுக்கும் போது நமக்கு இயல்பாக தெரிய வரும். ஸோ நீங்கள் சிவானி சிஸ்டர் கிளாஸஸ்லாம் வேறு கேட்குறீங்க, அதில் கொஞ்சம் டீட்டெயில்டாக கூட இருக்கும் ஒவ்வொரு பாயிண்ட்டும் எடுத்து. அப்போ நமக்கு புரியுது, நாம் நல்லா ஃபீல் பண்ணும்போது தான், அது நான் எப்படி நல்லா ஃபீல் பண்ணுறேங்கிறதுல கூட ரொம்ப ஆழமான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ நான் நல்லா ஃபீல் பண்ணாலே என்கிட்ட இருந்து நல்ல எனர்ஜி தான் மற்றவங்களுக்கு போகும். அவங்களுக்கு இமீடியட்டாக அது நம்ம பண்ணுற விஷயங்கள் பேடாக இருக்கிற மாதிரி, அப்செட்டாக இருக்கிற மாதிரி தோணினாலும் நாளடைவில் அவங்களோட சக்தியும் அதிகரிக்கும், அவங்களோட குஷி, அவங்களோட சாந்தி எல்லாமே அதிகரிக்கும். ஸோ இதுதான் என்னை லக்ஷ்மி நாராயணன் அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். இதனால் நான் முக்தியையும் ஜீவன் முக்தியும் அந்த அனுபவத்தை இங்கே பிராமண வாழ்க்கையிலேயே செய்வேன். எப்படி சிஸ்டர், நான் இருக்கிறது கர்ம கணக்குகளை தீர்க்கிற சமயம், என்னை சுற்றி இருக்கிறவங்க தமோ பிரதானத்தில் இருக்காங்க, அப்போ நான் எப்படி முக்தியும் ஜீவன் முக்தியும் இப்போ அனுபவம் பண்ணுவேன்? பார்க்கலாமா எப்படின்னு. முதல்ல என்ன நடந்தாலும், நானே தவறு செய்தாலும் சரி, மற்றவங்க தவறு செய்தாலும் உடனடியாக மன்னிச்சிடுறேன். நான் உடனுக்குடனே மன்னிச்சிடுறேன், மனசில் எதையுமே வச்சுக்கிறது இல்லை, உடனே மன்னிச்சிடுறேன். அப்படியே நான் மனசில் வச்சுக்க போகிறேன். ஸோ சகிப்புத்தன்மை எனக்கு அதிகமாக இருக்குது. டாலரன்ஸ் பவரை நான் யூஸ் பண்ணி அதிகரிச்சுக்கிறேன். நான் எல்லாரையும் அவங்க எப்படியோ அப்படியே ஏற்றுக்கிறேன், அப்படியே அக்செப்ட் பண்ணுறேன். இப்படிலாம் இருந்தால் எனக்குள்ள வேஸ்ட் தாட்ஸே வராது இல்லையா. அப்போ வீணான எண்ணங்களே இல்லைன்னா முக்தி ஜீவன் முக்தியை நான் இங்கேயே அனுபவம் பண்ண முடியுமா முடியாதா? யாராவது சொல்லுங்க. நான் இங்கே முக்தியையும் ஜீவன் முக்தியும் இங்கே அனுபவம் பண்ண முடியுமா முடியாதா? யார் சொல்ல போறீங்க? முடியும். வெரி குட், முடியும். ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருந்தா தெரியும். முக்தியில் என்ன கிடைக்குது? அமைதி கிடைக்குது. ஸோ நமக்குள்ள அமைதிங்கிறது இயல்பான குணம். நாம் அந்த பற்று, பரந்தாமத்தில் என்ன நடக்குது, எல்லாத்துலேருந்தும் எல்லா பந்தனத்துலேருந்தும் விலகி இருக்கோம் இல்லையா. ஸோ இங்கேயும் பந்தனத்திலிருந்து விலகி இருக்க முடியுமே இல்லையா. ஸோ இந்த பந்தனத்திலிருந்து விலகி நாம் சேவைக்காக தான் இங்கே இருந்திருக்கோம். என்ன சேவை? சுய சேவை. முதல்ல எனக்கு சேவை, என்னோட சக்திகளை குணங்களை நான் அதிகம் பண்ணிக்கிறேன். 16 கலைக்கு போகிறதுக்கு நான் எனக்கு சேவை பண்ணிக்கிறேன். அட் த சேம் டைம் மற்றவங்களுக்கும் சேவை பண்ணுறேன். ஸோ இந்த நிலையில் இருந்தோம்னா அமைதியையும் அனுபவம் பண்ண முடியும், சுகத்தையும் அனுபவம் பண்ண முடியும். கண்டிப்பாக முடியும். வாழ்த்துக்கள் பிரதர்.
ஸோ இறைவன் வந்து எனக்கு ஸ்ரீமத்துங்கிற கையை கொடுத்துருக்காருன்னா நான் இன்னமும் உள்ள அப்பப்போ டிஸ்டர்ப் ஆகிறேன்னா என்ன அர்த்தம்? இன்னும் கூட எனக்கு டிஸ்டர்பன்சஸ் இருக்குது, மனசில் துக்கம் வருது, குழப்பம் வருது அப்படின்னா ஞானத்தில் எங்கேயோ கிளாரிட்டி இல்லைன்னு அர்த்தம். ரெண்டே ரெண்டு விஷயம்தான். உள்ள டிஸ்டர்பன்ஸ் ஆகுதுனாலே செக் பண்ணி பார்க்கலாம். ஞானத்தில் கிளாரிட்டி இல்லை, ஞானத்தை மறந்துட்டோம், சக்திகளை யூஸ் பண்ணலைன்னு தான் அர்த்தம். ஸோ இந்த ரெண்டுத்தையும் நாம் கரெக்ட் பண்ணிட்டோம்னா டிஸ்டர்ப் ஆகவே மாட்டோம். ஸோ அவகுணங்களை ஆஃப் பண்ணி வைக்கணும் அப்படின்னு போன வாரம் பார்த்தோம், போன கிளாஸில். ஸோ ஆஃப் பண்ணுறதுனா என்ன? அதை யூஸ் பண்ணாமல் இருக்கேன். எத்தனை தடவை அந்த குணங்களை யூஸ் பண்ணாமல் இருக்கிறோமோ அந்த அளவுக்கு அது கீழே போயிடுது. ஸோ ஒரு உதாரணத்துக்கு பல்பு பார்த்தோம். ஆத்மாக்குள்ளே பிளாக் பல்பும் இருக்குது, ஒயிட் பல்பும் இருக்குது. ஸோ எது எரியுது, எது ஆஃபில் இருக்குது, அதை பொறுத்து தான் ஆத்மாவோட நிலை. ஸோ இதே ஒரு பெரிய ட்ரம் இமேஜின் பண்ணி பாருங்கள். ஒரு பெரிய ட்ரம் இருக்குது, ஒரு பொருள் ரொம்ப கீழே இருக்குது, கை எட்டவே எட்டலை, ஸோ உள்ளே போயிருக்கு. அப்படி தான் ஆகிடணும். இந்த அசுர சமஸ்காரங்கள்லாம் இருக்குது, ஆனால் ஒன்று அதை பிளாக் பல்பு ஆஃபில் இருக்குதுன்னு புரிஞ்சிக்கலாம், இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கீழே இருக்குது, அது துவாபர யுகமோ கலியுகமோ அப்போ வெளியில் வரப்போகுது, அது தானாக வரப்போகுது. இப்போ என் கைக்கே எட்டலை. எந்த அளவுக்கு கைக்கு எட்டாத அளவுக்கு அது கீழே போகுதோ அந்த அளவுக்கு எனக்கு 40 பிறவியா, 20 பிறவியா, 50 பிறவியா சௌபாகியம், அதை வச்சு தான் டிசைட் ஆகுது. ஸோ எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள், கிளியராக இருக்குது. அப்போ அந்த சமஸ்காரங்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். உண்மையில் என்ன நடக்குதுன்னா, நம்ம எல்லாரும் ஆக்டர்ஸ். இது ட்ராமான்னு தெரியுது, நம்ம ஆக்டர்ஸ். ட்ராமானா என்ன நடக்கும்? நிறைய சீன்ஸ் வரும், நிறைய காட்சிகள் வரும். ஸோ ஒரு சீனில் ஒரு மாதிரி நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டோம். ஸோ ஒருத்தர் வந்து பேசுகிறாரு, நாம் ஒரு மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணிட்டோம்னா அது என்ன ஆகுது? மெமரியாக பதிவாயிடுது, இம்ப்ரெஷன் உருவாகிடுது இல்லையா? ஸோ அடுத்த தடவை அதே சீன், அதே மாதிரி சீன், அதே ஆக்டராக இருக்கலாம், இல்லை வேறு ஆக்டராக இருக்கலாம். அப்போ என்ன நடக்கும்னா நம்ம அதே மாதிரி ரெஸ்பான்ஸ் கொடுத்துருவோம், நம்மளை அறியாமல் அது கொடுத்துருவோம். ஏன்னா ஒரு தடவை அதை பண்ணியாச்சு. அப்போ எத்தனை தடவை அது பண்ணுறோமோ அவ்வளவு ஸ்ட்ராங் ஆகிடுது. இதை தான் நாம் சமஸ்காரம்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு தடவை, 2 தடவை, 4 தடவை அந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டோம்னா பின்னாடி வரக்கூடிய காலகட்டங்களில் அதே மாதிரி ரியாக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாகுது. ஏன் சான்சஸ் அதிகமாகுது? ஏன்னா அதை நம்ம நிறைய தடவை யூஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் நடக்குது, உண்மையில் இப்படி தான் நடக்குது. நம்ம நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்தா தெரியும். நீங்கள் இப்போ இம்மீடியட்டாக நடந்த நீங்கள் டிஸ்டர்ப் ஆன ஒரு சம்பவத்தை எடுத்துக்கலாம். எல்லாருக்கும் கடைசியாக நீங்கள் கொஞ்சமாவது டிஸ்டர்ப் ஆன ஒரு சம்பவத்தை மனசு முன்னாடி கொண்டு வாங்க. என்ன நடந்துச்சு? யாரோ ஒருத்தர் நமக்கு பிடிக்காத மாதிரி இல்லை தவறான முறையில் பேசுகிறாங்க, நடந்துக்கிறாங்க, இல்லை ஏதோ ஒரு சிச்சுவேஷன். இதுதான், இந்த 2 தான். ஒன்று மற்ற மனிதர்கள், இல்லைன்னா சிச்சுவேஷன். அது சரியாக இல்லை, எப்படி இருக்கணுமோ அப்படி இல்லை, எனக்கு எது சரின்னு தோணுதோ அது மாதிரி இல்லை, உடனே நான் ரியாக்ட் பண்ணேன் இல்லையா? ஸோ இப்போ அது மனசில் பதிவாயிடுச்சு. ஸோ அப்போ அடுத்த தடவை உடனே நம்ம யோசிக்க கூட மாட்டோம். நிறைய தடவை பாருங்கள், நம்ம ஒரு மெஷின் மாதிரி பிஹேவ் பண்ணுறது நமக்கே தெரியும். யோசிச்சா மாற்றிப்போம், நம்ம தான் யோசிக்கல. ஏன்னா அந்த சமஸ்காரத்தின் வசப்பட்டிருக்கும். அதனால தான் பாபா திரும்ப திரும்ப ஒரு லைன் சொல்வார், இந்த நாடகத்தில் யாரோட தோஷமும் இல்லைங்கிறார். அது கூட ரொம்ப ஆழமான பாயிண்ட்டு. இந்த லெவலில் இதை புரிஞ்சுக்கலாம். ஸோ எல்லாருமே சமஸ்காரத்தின் வசப்பட்டு நடந்துக்கிறாங்க. சரி, மற்றவங்கள விட்டுடலாம். இப்போ நாம் என்ன பண்ணோம்? போன தடவை அந்த பர்டிகுலர் விஷயம் ரொம்ப சிம்பிளாக, ஒரு பொருள் இங்கே வைக்கணும், காலையில் ஆஃபீஸ்க்கு நான் அர்ஜென்ட்டாக கிளம்பின்ட்டுருக்கேன், அவசரமாக கிளம்பின்ட்டுருக்கேன். அந்த பொருள் அங்கே இருந்துச்சுன்னா நான் எடுத்து யூஸ் பண்ணுவேன், எனக்கு டிலே ஆகாது. ஆனால் யாரோ இடம் மாற்றி வச்சுட்டாங்க. இது ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள் தான், இதையே எடுத்துக்கலாம். இதை தவிர ரொம்ப டிஃபிகல்ட் சுச்சுவேஷனும் இருக்கலாம். ஆனால் உடனே என்னோடய ரியாக்ஷன் எப்படி இருந்தது? கோபம் வந்துருச்சு. நான் வந்து ரூடாக பேசினேன், கொஞ்சம் குரலை ரைஸ் பண்ணேன். அப்போ என்ன நடக்கும்? அடுத்த நாள் அப்படி இருந்ததுன்னா நம்ம என்ன தான் ரொம்ப கவனத்தோடு இருந்தாலும், என்ன தான் மெடிடேஷன் பண்ணாலும், எவ்வளவு தான் அஃபர்மேஷன்ஸ், யோகா எல்லாம் பண்ணினாலும் உடனே அந்த சமஸ்காரத்தின் வசப்பட்டு நாம் அப்படி தான் பிஹேவ் பண்ணுவோம். ஸோ இதுதான் நடக்குது இல்லையா? அப்புறம் நடந்ததுக்கப்புறமா, நான் இப்படி நடக்க வேண்டான்னு நினச்சேன், எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருந்தேன், நடந்துருச்சு. ஏன்னா சமஸ்காரத்தின் வசப்பட்டிருக்கோம். அப்போ இது ரொம்ப கேர்ஃபுல்லாக, ரொம்ப அட்டென்ஷனோட
வேற சமஸ்காரத்தை யூஸ் பண்ணிடணும். எப்படி இந்த சமஸ்காரத்தை எப்படி யூஸ் பண்ணி ஸ்ட்ராங் ஆச்சோ அதே போல் இப்போ அதே சீனை திரும்ப கொண்டு வாங்க. இதுதான் ரிஃப்ளெக்ஷன்றது. இப்போது அந்த சீனில் நான் டிஸ்டர்ப் ஆனேன், ரியாக்ட் பண்ணேன், அது பதிவாயிடுச்சு இல்லையா? இப்போது உட்கார்ந்து அந்த சீனை கொண்டு வரலாம். இந்த சீனில் அதே விஷயம் நடக்குது, அதே மனிதர், அதே சிச்சுவேஷன், அதே பிஹேவியர். ஆனால் நான் என்ன பண்ணுறேன், இப்போது நான் வச்ச பொருள் அங்கே இல்லை. இந்த சீன் வந்து நாம் இப்போ உட்காந்து நிதானமாக ரீப்ளே பண்ணுறோம். இப்போ ஷூட்டிங் நடக்கும்போது கூட டைரக்டர் அப்படி தானே பண்ணுறாங்க. அந்த சீனை பார்ப்பாங்க, ஸோ இந்த இடத்துல சரியில்லை, ரீஷூட் பண்ணுவாங்க. அந்த வாய்ப்பை நம்ம இப்போ யோகத்தில் பண்ணுறோம். இது கூட யோகம் தான். ஸோ ரிஃப்ளெக்ட் பண்ணுறோம். ஸோ அந்த சீன் வருது. இப்போ நான் ஹீரோ பார்ட்தாரி, நான் இப்போ என்ன சொல்கிறேன், நிதானமாக இருக்கேன். இப்போவும் நமக்கு அந்த பொருள் வேணும், அந்த பொருள் இல்லாமல் பரவாயில்லன்னு கிடையாது, அந்த பொருள் வேணும். கொஞ்சம் நிதானமாக யோசிக்கிறேன், கேட்குறேன் நம்ம கூட இருக்கவங்க கிட்ட, இந்த பொருள் இங்கே இருக்கணுமே, எங்கே போச்சுன்னு கேட்குறேன். இப்போ என்கிட்ட இருந்து காமாக ஒரு எனர்ஜி போகுது அவங்களுக்கு. அப்போ அவங்க டென்ஷன் ஆக மாட்டாங்க. முன்னாடி நான் டென்ஷன் ஆகி கத்தினேன், அப்போ உடனே டிஃபென்ஸுக்கு என்ன போயிட்டாங்க, நான் எடுக்கலை, நான் நகர்த்தலை, நீங்கள் சரியாக தேடுங்க, நீங்கள் சரியாக பாருங்கள், உங்களுக்கு இதே தான் வேலை. அப்போ நமக்கு தெரியும் நாம் எப்போவுமே ஒழுங்காக தான் வைப்போம். நம்மக்கிட்ட இருந்து அந்த கோபங்கிற எனர்ஜி போனதுனால அவங்க பயங்கிற எனர்ஜிக்கு வந்துட்டு பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அதுக்கு யார் பொறுப்பு? நான் தானே பொறுப்பு. இப்போ இந்த புது சீனில் நான் ரீரைட் பண்ணுறேன், இந்த பொருள் இங்கே வச்சுருந்தேனே எங்கே இருக்குது? இப்போ அவங்க சொல்கிறாங்க, ஆமாம் ஆமாம் நான் தான் எடுத்தேன், சாரி நான் இங்கே வச்சுட்டேன். இப்போ நம்ம சொல்கிறோம், ப்ளீஸ் இனிமேல் எடுத்த இடத்துல வச்சுடு. இப்போ என்ன நடக்குது, நம்ம சொன்ன இந்த பீஸ் ஆஃப் அட்வைஸ் அவங்க மனசுக்குள்ளே போகும். மேபி அவங்க அடுத்த தடவையே அது சரியாக நடந்துப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த ரியாக்ஷனால் இன்றைய காலை பொழுது எனக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இல்லையா? ஸோ அடுத்த தடவை அவங்க அதை சரியாக வைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாகுது இல்லையா? ஸோ நாம் இப்படி சக்தி கொடுத்து தான் அவங்களுக்குள்ளே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி மாற்றங்கள் கொண்டு வர முடியும். நம்ம முன்னாடி என்ன பண்ணோம், கோபப்பட்டோம், கத்தினோம், நெகட்டிவ் எனர்ஜி கொடுத்தோம், அடுத்த தடவை அதே தான் நடந்தது இல்லையா? வேணா கோபப்பட்டதுனால அடுத்த தடவை கொஞ்சம் ஒழுங்காக இருக்கலாம், ஆனால் திரும்பவும் அதே சீன் ரியாக்ட் வருது இல்லையா? ஒரு மாதம் கழித்து அதே சீன் தான் ரிப்பீட் ஆகுது. அப்போ நமக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வருது, எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. கோபங்கிற வெப்பனும் யூஸ் பண்ணி பார்த்தாச்சு, நம்மளோட கோபம் தான் அதிகமாச்சே தவிர அங்கே ஒன்றுமே மாற்றம் இல்லை. இவ்வளோதான் விஷயம், இவ்வளோ சிம்பிள், அவ்வளோதான். ஸோ இந்த பவர் டு விட்ரா, இதுக்கு நாம் வந்து காலையில் நம்ம யோகம் பண்ணுறோம் இல்லையா? குறிப்பாக அந்த அமிர்த வேலையில் என்ன பண்ணுறோம், யோகத்திலே என்ன பண்ணுறோம், சுற்றி இருக்கக்கூடிய பாருங்கள், வெளியில் சத்தமெல்லாம் இருக்கலாம், ஏதாவது ஃபேன் ஓடுற சத்தம், ஏசி ஓடுற சத்தம், இல்லை தூரத்தில் ஏதோ ஒரு சத்தம், பறவைகள் பாடுற சத்தம், இல்லை ஏதோ தூரத்தில் யார் வீட்லேயும் ஏதோ மிக்சர் கிரைண்டர் ஓடுது, என்னவோ ஒரு சத்தம். ஆனால் நாம் அந்த சத்தங்களை கேட்டால் கூட அதுக்குள்ளே மனசு புத்தியும் போகலை. நாம் நம்ம யோகத்தில் என்னென்ன பயிற்சிகள்லாம் இருக்கோ அதில் தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். அப்போ உண்மையில் விட்ரா பண்ணுறோம் இல்லையா? ஸோ நம்ம அந்த விட்ரா பண்ணுற பயிற்சி இருக்கிறதுனால நாள் முழுக்க என்ன சிச்சுவேஷன் வந்தாலும் விட்ரா பண்ணுறது ஈஸியாக இருக்கும் இல்லையா? சம்டைம்ஸ் இந்த சீன் பாருங்கள், அடுத்தடுத்து என்ன சீன் வரும் நமக்கு தெரியுமா? உலகத்தில் இருக்க ட்ராமாவில் அந்த நடிகர்களுக்கு தெரியும் அவங்களுக்கு அடுத்தடுத்த சீன் என்ன வரும். ஃபுல் ட்ராமாவோட ஸ்கிரிப்ட் அவங்களுக்கு மனசில் இருக்கும், யார் யார் என்னென்ன டைலாக் பேசுவாங்க, எப்படி பாடி லாங்குவேஜ், என்ன காஸ்டியூம், எல்லாமே தெரியும். ஆனால் நம்மளோட ட்ராமாவில் அடுத்து வர சீன் என்னன்னே நமக்கு தெரியாது இல்லையா? அதுதானே ஃபேக்ட்டு. ஸோ அடுத்து வரக்கூடிய சீன் எப்படி வேணாலும் இருக்கலாம். நம்ம வீட்டில் இருக்கவங்களே எப்படி பேசுவாங்க, நடந்துக்குவாங்கன்னு தெரியாது. நம்ம ஆஃபீஸ் போகிறோம், பிஸ்னஸ் பண்ணுறோம், ரோடில் போகிறோம், பப்ளிக் பிளேஸ், என்ன சீன் வரும்னு நமக்கு தெரியாது. அப்போது எந்த சீன் வந்தாலும், சீன் வருது உடனே நமக்கு தெரியுது, இது ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு வந்துடும். ஸோ இது வந்து நம்ம கூடவே இருக்கிறவங்களா இருந்தால் கொஞ்சம் ஈஸி. ஏன்னா நமக்கு தெரியும் இவங்களோட சமஸ்காரம், இந்த சூழ்நிலையில் இவங்க இப்படி தான் பேசுவாங்க, இப்படி தான் நடந்துக்குவாங்க. ஏன்னா சமஸ்காரத்தின் வசப்பட்டிருக்காங்க இல்லையா? ஸோ இப்படி தான் யோசிப்பாங்க, இப்படி தான் பேசுவாங்க, இப்படி நடந்துக்குவாங்கன்னு நமக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ ஏற்கனவே தெரிஞ்ச டெஸ்ட் பேப்பரில் ஏன் ஃபெயில் ஆகணும்? நாம் ப்ரிப்பேர்டாக இருந்தால் போதுமே, கொஞ்சம் அலர்ட்டாக இருந்தால் போதுமே, கொஞ்சம் பயிற்சி இருந்தால் போதுமே. ஸோ இதை தவிர அன்எக்ஸ்பெக்டட் சீன்ஸ்லாம் வருது. ஸோ அந்த சீன் வரும்போதே உள்ள வார்னிங் பெல் அடிக்குது. அதனால தான் பாபா என்னோட நினைவில் இருங்கன்றார். பாபா உள்ளே இருந்தாருன்னா சொல்லுவார். அவர் சொல்கிற அந்த வார்த்தைகள் நம்ம காதில் கேட்கும், அந்த இன்ட்யூஷன் நமக்கு கேட்கும், புரியும்.
ஆக்சுவலாக பாபா கூட இருக்காருன்னா என்ன அர்த்தம்? அந்த ஸ்திதி, பாபாவோட ஸ்திதி இருக்கும்போது நம்மளோட உள்ளே இருந்து அந்த குரல் சொல்லும், இது டேஞ்சர், இது வார்னிங், இன்ட்யூஷன். ஸோ நம்ம அலர்ட் ஆகிடுறோம். அலர்ட் ஆகும்போது என்ன பண்ணுறோம்? விட்ரா பண்ணுறோம். விட்ரா பண்ணுறதுன்னா என்ன அர்த்தம்? நம்மளோட கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடுது. நம்ம மனசு பழைய மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிடாது, கடகட கடகட கடகடன்னு யோசிக்க ஆரம்பிக்காது. நம்ம வாய் பழைய மெத்தடில் பேசாது, நம்மளோட கை பழைய மெத்தடில் நடந்துக்காது. ஸோ இது எல்லாத்தையுமே இந்த விட்ரா பண்ணுற அந்த சூழ்நிலையில் அந்த கொஞ்சம் நேரத்தில் நடந்துடும். ஸோ இந்த பயிற்சி நம்ம செய்யும்போது, ஒரு சுச்சுவேஷன் வரும்போது, ஒருத்தர் தவறாக நடந்துக்கும் போது நாம் எப்படி பண்ணுவோம்? சாட்சியாக இருந்து பார்ப்போம். ஆமையை ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஆமை என்ன பண்ணுது? யானை நடந்து வர்ற அந்த காலடி சத்தம் அதுக்கு கேட்குது, சாட்சியாக இருந்து பார்க்குது, பயப்படுறதில்ல. ஏன் பயப்படலை? ஆமை சின்ன மிருகம், யானை கம்பேர் பண்ணும்போது எவ்வளவு மடங்கு பெருசு. பயமே இல்லை, ஏன்னா அந்த ஓடு அதுக்கு பாதுகாப்பாக இருக்குது. அப்போ நான் ஆத்மா இந்த ஒரு பவர் டு விட்ரா, அந்த உள்முக குகையில் போய் சேஃபாக உட்காந்துடுறேன். அந்த ஆமை என்ன பண்ணுது? சாட்சியாக பார்க்குது. யானை பக்கத்தில் வருது, என் மேலே ஏறுது, சில சமயம் என்னை தாண்டி கூட போயிடுது. எல்லாத்தையும் சாட்சியாக இருந்து பார்த்துட்ருக்கு, சேஃபாக இருக்குது. அதே போல் நானும் இந்த உள்முக குகையில் போய் உட்கார்ந்துக்கிட்டு ஒரு சாட்சியாக பார்க்குறேன். இது ட்ராமாவை ஞாபகத்தில் கொண்டு வரலாம். ட்ராமாவில் என்ன பண்ணுறாங்க? ஒரு ஆக்டர் இன்னொருத்தர் நடிக்கிறத சாட்சியாக இருந்து பார்ப்பாங்க. அவங்களோட கேரக்டர் மேலே, நான் ராஜா, நான் மேனேஜர், நான் பாஸ், நான் அப்பா, என்னோட ரோல் என்ன, என்னோட டயலாக் என்ன, என்னோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கும், இதுதான் மனசில் இருக்கும். அவங்க என்ன பேசினாங்க, ரிஹர்சலில் அப்படி தானே பேசினாங்க, இங்கே வேறு மாதிரி பேசுகிறாங்களே, நோ ப்ராப்ளம். ஏன்னா அது நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. அவங்க எப்படியோ பேசுகிறாங்க, எப்படியோ நடந்துக்கிறாங்க, அவங்க ஸ்கிரிப்ட் படி அவங்க பண்ணிக்கிறாங்க, நோ ப்ராப்ளம், டசன்ட் மேட்டர். நான் எப்படி பேசணும், என்னோட டயலாக் எப்படி இருக்கணும், அதில் மட்டுமே என்னோட ஃபோக்கஸ் இருக்குது. இப்படி இருந்தால் மட்டும்தான் நாம் சேஃபாக இருக்க முடியும். சாட்சி ஸ்திதி. நம்ம கண்ட்ரோல் இல்லை, நம்ம கண்ட்ரோலில் இல்லாத விஷயங்களை நம்ம சாட்சியாக இருந்து பார்த்தால் மட்டும்தான் நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் பர்ஃபெக்டாக இருக்கும். நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் என்ன? அசுர குணங்களை யூஸ் பண்ண மாட்டேன், என்னோட சக்திகளை, எனர்ஜியை வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஆனால் எல்லாருக்கூடையும் பழகுவேன், பேசுவேன், இம்ப்ரூவ்மெண்ட், நான் பார்க்குற வேலையில் இம்ப்ரூவ்மெண்ட், என்ன நடக்கணுமோ அதெல்லாம் நடக்கும். பவர் டு ஃபேஸ் வந்துடுது. இதுலேயே பவர் டு ஃபேஸ்னால் ஒன்றும் இல்லை, பிரச்சனைகளை சால்வ் பண்ணிவிட்டு முன்னாடி போயிட்டே இருக்கணும், டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது. டிஸ்டர்ப் ஆனால் கொலாப்ஸ். ஸோ நான் ஆக்டர், ட்ராமா, அவங்களோட டைலாகை அவங்களுடைய சமஸ்காரத்தின் படி பேசுகிறாங்க. சமஸ்காரம் பற்றி புரிஞ்சுக்கிறது எவ்வளவு ஒரு கிளாரிட்டி கிடைக்குது. நிறைய வேஸ்ட் தாட்ஸ் இதனால் ஃபினிஷ் ஆகுது. ஸோ இப்போ நம்ம ஒரு சின்ன மெடிடேஷன் பண்ணலாம், இதன் மூலமாக ஒரு பயிற்சி கிடைக்கும். ஓகேவா? ரெடியா எல்லாரும்? ரெடி சிஸ்டர். ஓகே சார், ரெடி சார். ஓகே, ரெடி சிஸ்டர். ஓகே, ஓகே சார். எல்லாரும் அலர்ட்டாக உட்காந்துக்கலாம். நான் ஆத்மா, மாஸ்டர் சர்வசக்திவான், அனைத்து சக்திகளும் நிறைந்தவன், என்னுடைய சுய மரியாதையில் நிலைத்திருப்பவன், என்னுடைய உண்மையான ஒரிஜினல் குணங்களை எப்போதும் அனுபவம் செய்து கொண்டிருப்பவன். ஒருவர் தவறான முறையில் பேசுகின்றார், தவறான முறையில் நடக்கின்றார், அவர் அசுர சமஸ்காரங்களின் வசப்பட்டிருக்கின்றார். அவரிடம் இருந்து நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. என்னால் இதை உணர முடிகிறது. நான் தயார் நிலையில் இருக்கிறேன். எவர் ரெடியாக இருக்கின்றேன். நான் அலர்ட் ஆகிறேன். என்னுடைய மனதை முழுவதுமாக என்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து விடுகிறேன். என்னுடைய கர்மேந்திரியங்களை
என்னுடைய வாய் மூலம் நான் பேசும் வார்த்தைகளை என்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து விடுகிறேன். நான் உள்முக குகைக்கு சென்று அமர்ந்து விடுகிறேன். அவர் நடந்து கொள்வதை சாட்சியாக இருந்து பார்க்கின்றேன். அவருடைய நடிப்பை அவருடைய சமஸ்காரத்தின்படி எங்களுக்குள் இருக்கும் கர்ம கணக்குகளின்படி துல்லியமாக நடித்து கொண்டிருக்கிறார். நான் என்னை சுற்றி பாபாவின் பாதுகாப்பு வளையத்தை போட்டுக்கொள்கிறேன். அந்த மனிதரை உடனடியாக புரிந்து கொண்டு மன்னிக்கின்றேன். அவர் பேசுவது, நடந்து கொள்வதை எனக்குள் ரெஜிஸ்டர் ஆகாமல் பார்த்து கொள்கிறேன். அவருக்கு என்னிடம் இருந்து அன்பின் எனர்ஜியை, அமைதியின் எனர்ஜியை அனுப்புகிறேன். அவர் திவ்யமான ஆத்மா, சாந்த ஸ்வரூபமான ஆத்மா. என்னிடம் இருந்து சாந்தமான சக்திசாலியான அதிர்வலைகள் சென்று அவரை அமைதிப்படுத்துகிறது. ஓம் சாந்தி. ஸோ நாம் ஒரு சேலஞ்சு, ஒரு டெஸ்ட் பேப்பர் வரும்போது இந்த மாதிரி எண்ணங்கள் உங்களுக்கு எது ஞாபகத்தில் வருதோ அந்த எண்ணங்கள், ஆக்சுவலாக அந்த கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்கணும். எப்படி உள்முக குகைக்கு போகணும், எதற்காக போகணும், அந்த மாதிரி போயிட்டு என்ன எண்ணங்கள் ஏற்படுத்தணும், இன்னும் என்னெல்லாம் எண்ணங்கள் ஏற்படுத்தணுங்கிறதையும் நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். ஸோ அந்த எண்ணங்கள், பாபா கூட என்ன சொல்கிறாரு, அந்த எண்ணங்கள்ன்ற கேனப்பிக்குள்ளே போயிடுங்க. உங்களோட சுபமான எண்ணங்கள் உங்களுக்கு குடைநிழலாக இருந்து உங்களை காப்பாற்றுங்கிறார். எவ்வளோ ஆழமான பாயிண்ட் இது. ஸோ எதிர்க்க சேலஞ்ச் இருக்குது, நான் எப்போ வேணாலும் ஸ்டெபிலிட்டி போயிடும், எனக்கு நான் பழைய சமஸ்காரத்தை யூஸ் பண்ண போகிறேன், அந்த நேரத்தில் கண்ட்ரோல் என்கிட்ட இருக்குது, நான் சுபமான எண்ணங்களை ஏற்படுத்துகிறேன், நான் கான்ஷியஸாக இந்த மாதிரி எண்ணங்களை ஏற்படுத்துகிறேன். அப்போ இந்த எண்ணங்கள் எனக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குதுங்கிறார் பாபா. எவ்வளோ ஆழமான விஷயம் இது. இதை நாம் பண்ணலைன்னா கடைசி வரைக்கும் மற்றவங்கள ப்ளேம் பண்ணிகிட்டே தான் இருப்போம். மற்றவங்க நம்மளோட கண்ட்ரோல்லே கிடையாது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். என்னுடைய எண்ணங்கள் என்னோட கண்ட்ரோலில் இருக்கே, அதை நான் ஏன் யூஸ் பண்ணக்கூடாது? என்னோட ப்ரொடெக்ஷன் நான் தானே பண்ணணும். ஓகே, இப்படி செய்கிறப்போ முதல்ல நான் என்ன ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அவரோட இன்ஃப்ளூயன்ஸ்க்கு வராமல் அட் த சேம் டைம் என்னோட இன்ஃப்ளூயன்ஸை அவர் மேலே செலுத்துகிறேன். ஏன்னா நான் ஸ்டேபிளாக இருக்கிறதுனால என்கிட்ட இருந்து அமைதியின் எனர்ஜி அவருக்கு போகுது இல்லையா. ஸோ இது செஞ்சு பார்த்தோம்னா அதுக்கு அடுத்தடுத்த சீனில் அவர் அந்த அளவுக்கு அந்த அவரோட இதுவும் குறையும். இதை அனுபவம் பண்ணி பார்த்தா தெரியும் கண்டிப்பாக. முன்னாடி எந்த அளவுக்கு அவர் இருந்தார், பாபா கூட சொல்வார் இல்லையா, ராவணன் மாதிரி சமஸ்காரம் இருக்கிறவங்களா இருந்தால் கூட நாம் அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க முடியும். ஏன்னா நம்ம பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறோம் இல்லையா. அவரோட நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் என் மேலே பிரபாவத்தை ஏற்படுத்தும்னா என்னோட பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் அவர் மேலே எதுவும் ஏற்படுத்தாதா? ஏன்னா நான் அனுப்பணும், அதை அனுப்புறதுக்கு நான் ஸ்டேபிளாக இருக்கணும் இல்லையா. ஸோ அவர் எப்படி பேசினாருங்கிறத விட்டுட்டு என்ன பேசினார். இப்போ நாம் அதே முன்னாடி ஒரு உதாரணம் பார்த்தோம்ல, இப்போ நம்ம ரோல் மாற்றிக்கலாம். என்ன யாரோ ஒருத்தர் திட்டுறாங்க, நான் ஒரு பொருளை வச்சேன், இப்போ அது இல்லை, நீ தான் எங்கேயோ தொலைச்சிட்ட, நீ தான் பண்ணிட்டேன்னு கடகடன்னு திட்டுறாங்க. ஓகேவா, இந்த எக்ஸாம்பிள் எல்லாருக்கும் புரியுதுன்னு நினைக்கிறேன். முன்னாடி நாம் ஒரு பொருளை வச்சோம், காணும்னு கோவமாக பேசினோம், அடுத்த சீனில் எப்படி சாந்தமாக பேசணுன்றதை பார்த்தோம். இப்போ ரிவர்ஸ், அவர் ஏதோ ஒரு பொருளை வச்சுட்டு தேடுறாரு, நம்மளை பார்த்து கத்துறாரு, திட்டுறாரு. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான், நீங்கள் வேறு எந்த எக்ஸாம்பிள் வேணாலும் அப்புறமா யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், அவர் பேசுகிறாரு, திட்டுறாரு, நான் ஆமை மாதிரி உள்ளே போயிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், அவர் என்ன பேசுகிறா, அவருக்கு என்ன ஆக்சுவலாக வேணும், அவ்வளோதான். ஏதோ ஒரு பொருள் காணும்,
அதுதான் எனக்கு வேணும். அவர் கோவமாக பேசுகிறாரு, என்னென்ன வார்த்தைகள் பேசுகிறா, அதெல்லாம் எனக்கு வேண்டாம். ஏன்னா பாபா என்ன சொல்கிறாரு, மற்றவங்க நமக்கு வேண்டாதது கொடுத்தா வாங்கிக்காதீங்க, சிம்பிள். நாம் ஏன் அதை மனசுக்குள்ளே என்டர் பண்ண விடணும்? மனசுக்குள்ளே என்டர் பண்ணாதான் நம்ம வாங்கிக்கிட்டோன்னு அர்த்தம். அதை வச்சுக்க முடியாமல் நாம் டிஸ்டர்ப் ஆகிடுறோம். ஏன் இப்படி பேசுகிறாங்க, அப்செட் ஆகிறது, மற்றவங்க கிட்ட போய் ஷேர் பண்ணுறது. ஸோ அவர் எப்படி பேசினாருங்கிறத நான் விட்டுறேன். என்ன விஷயம்? அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், நாம் இப்போ தெளிவாக இருக்கோம். அப்போ நமக்கு ஞாபகம் வருது. அப்போ நம்ம சொல்கிறோம், பாருங்க நேற்று நீங்கள் தானே அந்த இடத்துல வச்சிங்க, நீங்கள் தானே வச்சிங்க. உடனே அவருக்கு என்ன பண்ண ரியலைசேஷன் வந்துடும். சாரி வாயில் சொல்கிறாங்களோ இல்லையோ உள்ளுக்குள்ளே கண்டிப்பாக சாரியாக ஃபீல் பண்ணுவாங்க. நாம் தான் தேவையில்லாமல் கோபப்பட்டுட்டோம். இந்த மாதிரி ஒரு 2-3 தடவை நடந்துச்சுன்னா அவருக்கு நம்ம மேலே எப்படி இருக்கும் மதிப்பு? யோசிச்சு பாருங்க. இதே நாம் பழைய மெத்தடில் யோசித்தோம்னா, பழைய மாதிரி ரியாக்ட் பண்ணியிருந்தோம்னா, அவர் எங்கேயோ வச்சுட்டு என்ன கத்துறாரு, என்ன திட்டுறாங்க, அவங்கக்கிட்ட தப்பு, இந்த மாதிரி தாட்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலி இப்போ கூட உள்முக குகைக்கு போய் தப்பாக யோசிக்கிறோம், இப்போ கரெக்டாக யோசிக்கிறோம். அப்போ விஷயம் சால்வ் ஆயிடுச்சு இல்லை? அந்த சீன் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக முடியுது இல்லை? இதே நாம் ரியாக்ட் பண்ணியிருந்த அந்த சீன் எப்படி அக்லியாக இருக்கும், நல்லாவா இருக்குது? எவ்வளோ கண்ட்ரோல் நம்ம மேலே இருக்குல்ல. நம்ம சூழ்நிலையே மாற்றக்கூடிய சக்தி நம்மக்கிட்ட இருக்குது. அதனால தான் மாஸ்டர் சர்வ சக்திவான்றார். நம்ம சக்திகளை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அவருக்கு என்ன வேணுங்கிறதுல மட்டும் பதில் சொல்லிட்டு ரியாக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ரெஸ்பாண்ட் பண்ணினா, நான் எமோஷ்னலாக ஆகாததுனால, உணர்ச்சி வசப்படாததுனால எனக்குள்ள கோபம்ங்கிற அவகுணத்தை நான் யூஸ் பண்ணலை. ஸோ பெயின் ஹர்ட் ஆகுறது, என்னை இன்சல்ட் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி தாட்ஸை நான் க்ரியேட்டே பண்ணல. நான் தான் அப்சர்வே பண்ணலையே. அவரோட எனர்ஜியை நான் உள் வாங்கவே இல்லை. அந்த மாதிரி வாங்கியிருந்தா நான் என்ன பண்ணியிருப்பேன், என்னோட சக்தியை குறைக்கிற எண்ணங்களை ஏற்படுத்தியிருப்பேன். என்னோட எனர்ஜி டெப்ளீட் ஆகிருக்கும். இப்போ நானும் சேஃப் ஆகிட்டேன், அவங்களையும் சக்தி கொடுத்து அவங்களோட கேரக்டர்லேயும் இம்ப்ரூவ்மெண்ட் வரத்துக்கான முதல் ஸ்டெப்பு கண்டிப்பாக ஆயிடுச்சு. இதை தான் கடைசியில் பவர் டு கோஆப்ரேட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ ஒரு நிமிஷம் அந்த இப்போது இவ்வளோ டைம் இருக்குமா சிஸ்டர்? நிறைய வேணாம். இதை நீங்கள் யோகத்தில் இதெல்லாம் பயிற்சி பண்ணிட்டீங்கன்னா, இப்போ எந்த சீனுமே இல்லை, ஆனால் இன்றைக்கி ரிஃப்ளெக்ஷனாக எல்லாம் புரிஞ்சிருப்பீங்க. ஸோ இன்றைக்கோ இல்லை முன்னாடி இம்மீடியட்டாக நடந்த ஒரு தவறான சீன் கான்வர்சேஷனில் ஒரு கான்ஃப்ளிக்ட் வருது, அந்த சீனை கொண்டு மனசுக்குள்ளே ஓட்டி பார்க்குறோம். அந்த சீனை இப்போ ரீரைட் பண்ணுறோம். ரீரைட் பண்ணும்போது அவங்களோட டைலாக்லாம் நம்ம மாற்ற முடியாது, நம்ம கண்ட்ரோலே கிடையாது. நான் என்னோட டைலாக், என்னோட ரியாக்ஷனை நான் மாற்றுறேன் இல்லையா? ஸோ அப்போ அந்த நேரத்தில் நம்ம டீட்டெயில்டாக பண்ணுறோம். இந்த ப்ராக்டிஸ் இருக்கிறதுனால ரியல் சீன், ரியல் டைமுக்கு வரும்போது நமக்கு இவ்வளோ டைம் தேவைப்படாது. இந்த மெடிடேஷன் ஒரு 5 minutes ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். 1 minute நாம் சக்திசாலி எண்ணங்களை உருவாக்க முடியும். ஏன்னா அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சுன்னா டைம் கம்மியாக தான் தேவைப்படும். ஸோ டக்குன்னு 1 minute நம்ம விட்ரா பண்ணுறோம், பரமாத்மா கிட்ட சார்ஜ் பண்ணுறோம், மறுபடியும் எப்படி ரியாக்ட் பண்ணமோ அது கரெக்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுறோம். இதுதான் நமக்கு டிராஃபிக் கண்ட்ரோலில் சொல்லித்தரார் பாபா. இந்த டிராஃபிக் கண்ட்ரோலோட அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். டிராஃபிக் கண்ட்ரோல் அந்த பாட்டு வந்த உடனே நம்ம அதை நம்மளோட வேலைகளை நிறுத்திட்டு நம்ம விட்ரா பண்ணணும். இப்போ நம்ம ட்ரைவ் பண்ணுறோம், இல்லை விட்ரா பண்ண முடியாதுங்கிற மாதிரி சில சீன் இருந்ததுன்னா தட் இஸ் ஓகே, எக்ஸப்ஷன், பரவாயில்ல. மற்ற நேரங்களில் 1 minute தானே, 1 minute விட்ரா பண்ண முடியும். எப்படி விட்ரா பண்ணணும்னா சாவகாசமாக பண்ணக்கூடாது. அதுதான் அதில் டிராஃபிக் கண்ட்ரோலில் இருக்க பியூட்டியே. அந்த டிராஃபிக் கண்ட்ரோல் சாங்கு ஒலிக்க ஆரம்பித்த உடனே நான் விட்ரா பண்ணணும். அப்போ தான், ஏன்னா நான் ரொம்ப பிஸியாக ஒரு வேலை பண்ணிகிட்ருக்கேன், அந்த நேரத்தில் அந்த பாட்டு சத்தம் கேட்குது, நான் உடனே ஸ்டாப் பண்ணுறேன். இந்த ஸ்டாப் தான் பவர் டு பிரேக் பிடிக்கணும்ல. ரோட்டில் வண்டி ஓட்டிகிட்டே இருக்கீங்க, குழந்த முன்னாடி வந்துடுதுன்னா உடனே பிரேக் பிடிக்கணும்ல. சாவகாசமாக பிரேக் போட்டால் என்ன நடக்கும்? ஒரு அக்லி சீன் கிரியேட் ஆகிடும் இல்லையா? ஸோ இந்த டிராஃபிக் கண்ட்ரோல் அந்த பயிற்சியை நமக்கு தருது. ஸோ என்ன வேலைகள் செய்துட்டு இருந்தாலும், மறுபடியும் மென்ஷன் பண்ணுறேன், சில இடங்களில் டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ண முடியாது, தட் இஸ் ஓகே. ஆனால் எல்லா டைமும் அது கிடையாது. ஸோ எவ்வளவு முடியுமோ உடனடியாக 1 minute விட்ரா பண்ணிக்கிட்டு கூட, அதான் 1 hourக்கு 1 minuteங்கிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா நம்ம 1 hourக்கு ஒரு தடவை சார்ஜ் பண்ணால் தான் அந்த 59 minutes பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த 1 minute உடனே நம்ம கண்ட்ரோல் வேலைகளை நிறுத்துகிறோம். ஏன்னா மனசு அதுக்குள்ளே லயிச்சிருக்கு, அதை பற்றின வேலையை பற்றின எண்ணங்கள்.
ஸோ அதுலேருந்து விட்ரா பண்ணுறோம், உடனே ஆத்மஸ்திதிக்கு வரோம், அந்த 1 மினிட்டுக்குள்ளே பரமாத்மாவை கூட கனெக்ட் பண்ணி சார்ஜ் பண்ணுறோம். ஸோ இந்த பயிற்சி இருந்ததுன்னா சுச்சுவேஷன் வரும்போது விட்ரா பண்ணுறது 1 மினிட்ல நடந்துடும். ஸோ இந்த யோகாலாம் பண்ணாமல் எப்படி சக்திகள் வரும் இல்லையா? ஸோ அதனால தான் வந்து இந்த 7 days கோர்ஸ் முடிச்சுட்டு முரளி கேட்குறவங்க, மற்ற கிளாஸஸ் கேட்குறவங்க பாபாவோட அஷ்ட சக்திகளை எல்லா சக்திகளையும் முழுசாக எடுத்துக்கிறாங்க. நான் அதெல்லாம் பண்ணாமல் டைரெக்டாக வந்து பிகே கிளாஸஸ் பண்ணுறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் ப்ராக்டிக்கலி நாட் பாசிபிள், இதெல்லாம் ஓரளவுக்கு தான் முடியும்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த இடம் அவங்க மிஸ் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ பாபா எவ்வளோ ஒரு சுப்ரீம் டீச்சர். ஸோ இந்த பயிற்சினால் பவர் டு விட்ரா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இந்த சக்திகளை நம்ம யூஸ் பண்ண அதிகமாக இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம பாபாவோட அந்த குடை நிழல், அந்த நினைவுங்கிற குடை நிழலில் நம்மளோட எனர்ஜி ஃபீல்டு ஓரா, அதை தவிர நம்மளோட சுப எண்ணங்களோட ஓரா, ஸோ இந்த ப்ரொடெக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது ரொம்ப முக்கியம், ரொம்ப ஒரு அருமையான விஷயம். நம்ம வந்து நம்மளோட எனர்ஜி ஃபீல்டை நம்ம எவ்வளோ பியூராகவும் பவர்ஃபுல்லாக வச்சுக்கிறோன்றது. நம்மளது நல்லா பியூராக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட பர்சனாலிட்டி, நம்மளோட தாட்ஸு, அது வந்து ரொம்ப தூரத்துக்கு நம்மளோட ஓரா இருக்குமா. அந்த அளவுக்கு யாரும் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டோ இல்லை ஒரு கெட்ட விஷயங்களோ நான் அதுக்குள்ளே என்ட்ரே ஆக முடியாது. அதனால தான் பாபா ஒரு அவ்யக்த முரளியில் சொல்லியிருக்காரு, எந்த அளவுக்கு நீங்கள் ஃபரிஷ்தாவாக இருக்கீங்களோ உங்களுக்கு 100% கேரண்டிங்கிறார். ஸோ சீன் எப்போ வேணாலும் அச்சானக்கு திடீர்னு எது வேணாலும் நடக்கலாம். அப்போ நான் வந்து ஃபரிஷ்தா ஸ்திதியில் இருந்தேன்னா என்னோட ஆரா, என்னோட எனர்ஜி ஃபீல்டு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக, பவர்ஃபுல்லாக, பியூராக ரொம்ப தூரத்துக்கு இருக்குன்னா எனக்கு கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் வராது. இது பாபாவோட கேரண்டி. இதை நம்ம பயிற்சி பண்ணணும், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ நம்ம மேலே கவனம் வச்சா மனுஷங்களோட நடவடிக்கைகளோ சிச்சுவேஷனோட இம்பேக்டோ நம்ம மேலே படவே படாது. நான் அலர்ட்டாக இருக்கேன், என்னோட ஸ்மிருதியில் என்னோட எய்ம் ஆப்ஜெக்ட் தெளிவாக இருக்குது. அதனால தான் நான் எல்லா கிளாஸ்லேயும் நம்ம முதல்ல அந்த எய்ம் அண்ட் ஆப்ஜெக்டை டச் பண்ணிட்டு தான் கிளாஸ்க்குள்ளேயே போகிறோம். அந்த எய்ம் அண்ட் ஆப்ஜெக்ட் வந்து கிளியராக இருக்கணும். என்னோடய புருஷார்த்தத்துக்கு எது ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்குது, என்னை எது இன்னும் மோட்டிவேட் பண்ணுது, என்னை எது புஷ் பண்ணுது. இது எப்படின்னா, தலையில் வந்து ஒரு குடம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த குடம் நிறைய பால் இருக்குது, அதில் சிந்தவே கூடாது, ஒரு ட்ராப் கூட சிந்தக்கூடாது. அப்போ எவ்வளோ அட்டென்ஷனோடு நான் நடப்பேன், நடந்து தான் ஆகணும். தலையில் குடம் நிறைய பால் இருக்குது, ஆனால் நான் நடந்து தான் ஆகணும். ஒரு துளி பால் கூட சிந்திடக்கூடாதுன்னா எவ்வளோ ஒரு கேர்ஃபுல்லாக இருப்போம். இதுவும் அப்படி தான். ஏறும் கலைனா என்ன, ஆத்மாக்குள்ளே துளி துளி துளியாக அந்த அந்த பூச்சிலாம் அந்த இது சேர்ப்பாங்க பாருங்கள், ஹனி சேர்ப்பாங்க பாருங்கள், குட்டி குட்டி குட்டியாக சேர்த்து 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 கொண்டு வந்து அந்த தேனி வந்து ஹனி பீ சேர்த்து வைக்கும் இல்லையா? இதுக்கு ஒரு உதாரணம் கூட பார்க்கலாம். நம்ம அந்த சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருப்பாங்கள்ல, லைக் ஏர் ஹோஸ்டர்ஸ், கால் சென்டரில் வேலை பண்ணுறவங்க, சேல்ஸ் பீப்புள், இந்த ஹோட்டல் எல்லாம் இருக்காங்க பாருங்கள், அவங்க எப்படி இருக்காங்க, கஸ்டமர்கிட்ட இப்படி தான் பேசணும், இப்படி தான் நடந்துக்கணும். அவங்க எப்படி வேணால் நம்ம ரூடாக பேசலாம், ஆனால் அவங்க ரூடாக பேச மாட்டாங்க. ரொம்ப அவங்களாம் பாருங்கள், அவங்க என்ன ஞானமாக எடுத்திருக்காங்க. ஸோ ஏன் அவங்க அப்படி இருக்காங்கன்னா அதுக்கான ட்ரைனிங் அவங்க எடுத்திருக்காங்க, அவங்க டிசைட் பண்ணிடுறாங்க. ஸோ வரக்கூடிய கஸ்டமர்ஸ் பலவிதமாக இருப்பாங்க, எப்படி வேணாலும் இருப்பாங்க, ஆனால் நான் எப்படி பேசணும், ட்ரைனிங். எதுக்காக அந்த ட்ரைனிங்? அவங்களுக்கு இதை பொறுத்து தான் சேல்ரி. நான் அங்கே கஸ்டமர் வந்து ரொம்ப ரூடாக பேசினாங்க சார், அதனால் நான் எமோஷனல் ஆகிட்டேன் அப்படின்னா என்ன நடக்கும்? அவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கட் ஆகலாம், இல்லை வேலையை விட்டே போக வேண்டிய சூழ்நிலை வரலாம். அவங்க ஜஸ்ட்டு மாதத்தில் சில 1000 சம்பளம் கிடைக்கக்கூடியவங்களே அவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்காங்கன்னா, நாம் பல ஜென்மங்களுக்கு வேண்டிய அந்த சக்திகளை, குணங்களை, கலைகளை, ஆத்மாவோட எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணுறோன்னா நாம் எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவங்க கூட வெளிப்புறமாக தான் பண்ணுறாங்க, உள்ளுக்குள்ளே எப்படி இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. உள்ளுக்குள்ளே கண்ணாபின்னான்னு திட்டுவாங்க, இல்லை அந்த முடிஞ்ச உடனே போய் கூட இருக்கவங்க கிட்ட பேசுவாங்க, வெண்ட் அவுட் பண்ணுவாங்க. அந்த கஸ்டமர் என்னெல்லாம் பேசினான் தெரியுமா, இப்படி பண்ணான் அப்படி பண்ணான், நெகட்டிவ் எனர்ஜி அனுப்புவாங்க. ஆனால் நாம் எண்ணங்களில் கூட கேர்ஃபுல்லாக இருக்கோம் இல்லையா? ஸோ அவங்களாலே பண்ண முடியும்னா நமக்கு ஞானம், சக்தி எல்லாமே இருக்கே, நம்மளால் கண்டிப்பாக பண்ண முடியும். ஸோ வித்ட்ரா பண்ணாதான் வில் பவரை யூஸ் பண்ண முடியும். வில் பவர்னால் என்ன? ஆத்மா எனக்கு தெரியுது இது நல்லது இது கெட்டது,
அப்போது நான் கெட்டதை விடணும், இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறதை விடணும், இப்படி தான் பேசணும், இப்படி தான் ரெஸ்பாண்ட் பண்ணணும். அப்போ என்னோட விருப்பத்துக்கு நான் என்னோட வாயை பேச்சுக்களை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? வில் பவர். நான் என்னோட நன்மைக்கு நான் எப்படி நடந்துக்கணும்னு நான் நினைக்கிறேனோ அப்படியே என்னோட கர்மேந்திரியங்களை யூஸ் பண்ண முடியுது. என்னோட மனசு என்னோட ஞானேந்திரியம், மை மைண்டுன்னு தானே சொல்கிறோம். அதை என்னோட விருப்பத்துக்கு என்னால் யூஸ் பண்ண முடியுங்கிறது தான் வில் பவர். இன்றைக்கி அந்த வில் பவர் நமக்கு எவ்வளவு இருக்குது செக் பண்ணணும். ஸோ ஞானத்தை யூஸ் பண்ணி பந்தனங்கள்லேருந்து விடுதலை அடையணும். நம்ம என்ன பண்ணுறோம்? கர்ம கணக்குகளை உருவாக்கிட்டே இருக்கோம். அவங்க என்கிட்ட ரூடாக பேசினாங்க, நான் அப்செட் ஆனேன், நான் திருப்பி பிஹேவ் பண்ணிட்டேன், மோசமாக ரியாக்ட் பண்ணிட்டேன். கர்ம கணக்கு உருவாகிடுது. இந்த கர்மங்கிறது வேறு எங்கேயுமே இந்த அளவுக்கு தெளிவாக கிடையாது. பாபா அந்த அளவுக்கு ஞானத்தை சொல்கிறாரு நமக்கு. இவ்வளவு கர்ம கணக்குகளை நம்ம உருவாக்கிட்டே இருந்தோம்னா எப்படி நம்மளால் முக்தியும் ஜீவன் முக்தியும் அடைய முடியும்? நம்ம வீட்டுக்கு எப்படி போக முடியும்? அதனால தான் தர்மராஜபுரிக்கு போக வேண்டியதாக போயிடுது. ஏன்னா கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் இல்லையா? இந்த கர்ம கணக்குகள்ன்றத கண்ணுக்கு தெரியாத ஒரு கயிறு, கண்ணுக்கு தெரியாத ஒரு நூலாக பார்க்கணும். அவங்க பலே தப்பாக தான் பேசுகிறாங்க, அவங்களோட சமஸ்காரம் தப்பாக இருக்குது, ஓகே. ஆனால் நான் கர்ம கணக்கை உருவாக்கிடுறேனே, நான் நெகட்டிவ் எனர்ஜி அனுப்புகிறேன், அவங்கள பற்றி நெகட்டிவ் எண்ணங்களை உருவாக்கினாலே அவங்களோட எனக்கு கர்ம கணக்கு உருவாகிடுது. அப்போ அவங்க மறுபடியும் அதை செட்டில் பண்ணுறதுக்கு என்கிட்ட வந்து தான் ஆவாங்க. ரொம்ப சூட்சுமமான விஷயம் இது. அதனால தான் பாபா நம்மளை யாராவது திட்டினாலோ தப்பாக பிஹேவ் பண்ணாலோ, நமக்கு மனசில் காயத்தை ஏற்படுத்துகிற மாதிரி அவங்க நடந்தாலோ கர்ம கணக்கு முடிஞ்சுதுன்னு நினச்சிக்கோங்கன்றாரு. நாம் என்ன கேட்குறோம்? அவங்க மோசமாக நடந்துக்கிறாங்க, நான் எப்படி இப்படி நினைக்கிறதோன்னு. அது நாம் க்ரியேட் பண்ணது தான். நம்ம இந்த பிறவியில் க்ரியேட் பண்ணியிருப்போம், இல்லை பல பிறவிகளில் க்ரியேட் பண்ணியிருப்போம். அதனால தானே அவங்க நம்ம தொடர்பில் வராங்க இல்லையா? ஸோ கர்ம கணக்குகள் நான் க்ரியேட் பண்ணது தான், இவங்க மூலமாக அது வெளிப்படுது. இன்னும் ரொம்ப ஆழத்துக்கு போய் பார்க்குறதுனா, சில சமயம் எனக்கு ஒருத்தரோட ஒரு கர்ம கணக்கு இருக்குது இப்படி வச்சுக்கலாம். ஓகே, உதாரணம் சொல்லும்போது தான் நல்லா தெளிவாக புரியும். அவங்க தப்பாக நடந்துக்கிறாங்க, நான் மன்னிச்சிடுறேன். ஓகே, எனக்கு ஞானம் இருக்குது, சக்தி இருக்குது, நான் மன்னிச்சிடுறேன். ஆனால் அவங்க தப்பாக நடந்துக்கிறாங்க போது அவங்க ஒரு கர்ம கணக்கை க்ரியேட் பண்ணுறாங்க. பத்தாததுக்கு அவங்களோட சமஸ்காரத்தை, அவகுணம்ங்கிற சமஸ்காரத்தை ஸ்ட்ராங் பண்ணுறாங்க. என்ன நடக்குதுன்னா, இது ஆக்சுவலாக நமக்கு அவங்களுக்கு யார் கூட என்னெல்லாம் நடக்குதுங்கிற ஃபுல் சீன் தெரியாது. ஆனால் இப்படி தான் நடக்குதுங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. அவங்க என்ன பண்ணுறாங்க, வேற யார் மூலமாகவோ அடி வாங்குவாங்க. வேற யாரோ நாம் என்ன பேசியிருக்கணுமோ அதை பேசுவாங்க, திட்டுவாங்க. ஆனால் இவங்களுக்கு புரியவே புரியாது. நான் ஒன்றுமே பண்ணல, இவங்க ஏன் என்னை திட்டுறாங்க? ஏன்னா நாம் இங்கே மன்னிச்சிருக்கோம்ல, அது இன்னொருத்தர் மூலமாக அவங்களுக்கு கர்ம கணக்கு செட்டில் ஆகுது. இன்னொருத்தரோட சமஸ்காரம், இங்கே நம்ம சமஸ்காரத்தை மாற்றிட்டோம், அங்கே இன்னொருத்தர் அந்த சமஸ்காரத்தை மாற்றலை, அவர் கணக்கு செட்டில் பண்ணுறாரு. ஆனால் இந்த இவருக்கு புரியவே புரியாது. இவங்களுக்கு நான் ஒன்றுமே பண்ணலையே, இவங்க ஏன் திட்டுறாங்க? இது நமக்கு நடக்கும்போது இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பர்சனாக பார்க்கலாம். நான் சிலர்கிட்ட திட்டு வாங்குறேன், சிலர் என்னை கொஞ்சம் இன்சல்ட் பண்ணுறாங்க, என்னை கொஞ்சம் மோசமாக நடத்துகிறாங்கன்னா, பாபா ரொம்ப சிம்பிளாக, பாபாவுக்கு என்னென்னா ஒரு பாபாவோட சேலஞ்ச் நம்ம புரிஞ்சுக்கணும். பாபாவோட குழந்தைகள் பல தரப்பட்டினர். சரியாக படிக்காதவங்க, கிராமத்தில் இருக்காங்க, அவங்களுக்கு ஒன்றுமே புரியாது. என்ன சொல்வார்? போலா பாலின்வார், ரொம்ப இன்னசென்ட்டு. அந்த மாதாஜிங்களுக்கு கூட ஞானம் புரியணும் இல்லையா? அதனால் சில விதமாக சொல்கிறாரு, நமக்கு புரியணும். பாபா நீங்கள் இதை சொல்கிறீங்க, ஆனால் என்னால் இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல, நான் ஞான சிந்தனை பண்ணணும். அது புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்குல்ல. பாபா சொல்கிறது அப்படியே கண்ணை மூடி ஃபாலோ பண்ணுறதெல்லாம் பியூட்டிஃபுல், பண்ணலாம். ஆனால் ஞான சிந்தனை பண்ணுறது, புரிஞ்சுக்கிறது இன்னொரு விதத்தில் பியூட்டிஃபுல். அப்போ தான் நமக்கு சேவை கூட பண்ண முடியும் இல்லையா? ஸோ எனக்கு ஒருத்தர் தவறாக நடந்துக்கிறாருன்னா, இது கூட நான் ஒரு கர்ம கணக்கு கிரியேட் பண்ணியிருக்கேன். ஐதர் இவர் கூட இருக்கலாம், இல்லை வேறு யார் கூடவா இருக்கலாம். அந்த சமஸ்காரம் என்கிட்ட ஐஸ்பர்க் மாதிரி சில பிளாக் பல்பு ஆனில் இருக்குது. இதை சரி பண்ணுறதுக்கு தான் இந்த சீன் நடக்குது. இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. அது சொல்லும்போது நாம் ஏதோ ஒரு சமஸ்காரம் நம்ம மாற்றுறோம். இவர் இப்படி நடந்துக்கிறதுக்கு ஏதோ ஒரு சீன், ஒரு சமஸ்காரம் நான் பண்ணாமல் அது நடக்கலை. நான் இப்போ பண்ணேனோ, எப்போ பண்ணேனோ, இவர்கிட்ட பண்ணேனோ, வேறு யார்கிட்ட பண்ணேனோ, ஏதோ பண்ணியிருக்கேன், வருது. ஐ அக்செப்ட் திஸ், ஐ ஃபினிஷ் திஸ். நான் இந்த சீனை இங்கேயே முடிச்சிடுறேன். இல்லைன்னா
இவர் இப்படி பேசினாரு, இப்படி நடந்துக்கிட்டாரு. நம்ம உள்ள நெகட்டிவ் தாட்ஸ் பாருங்கள், நம்ம அட்வைஸ் பண்ணுறோம், அந்த சீனை இம்ப்ரூவ் பண்ணுறோம், நம்ம ஷேர் பண்ணி அவங்களையும் இம்ப்ரூவ் பண்ணுறோங்கிறது வேறு விஷயம். ஆனால் உள்ளுக்குள்ளே டிஸ்டர்பன்ஸ் க்ரியேட் பண்ணுறேனா? கர்ம கணக்குகளை நான் உருவாக்கலையே. டெய்லி செக்கிங் பண்ண சொல்கிறார்ல பாபா. இன்றைக்கி எவ்வளோ கர்ம கணக்குகளை ஃபினிஷ் பண்ணியிருக்கேன், இல்லை புதுசாக எவ்வளோ கர்ம கணக்குகளை உருவாக்கிட்டேன். நாள் முழுக்க எவ்வளோ டிஸ்டர்ப் ஆகிறோமோ அவ்வளோ கர்ம கணக்குகளை உருவாக்குறோம். இது ஒரு டேஞ்சரஸான விஷயம். நிறைய பேர் அட்வான்ஸ் பார்ட்டிக்கு போயிருக்காங்கன்னு சொல்கிறோம்ல, என்ன பண்ணாங்க? அவங்க நெகட்டிவ் கர்ம கணக்கெல்லாம் முடிச்சிட்டாங்க. ஏதோ சில விஷயங்களில் இருக்கும் அவங்களுக்கு, அது நெகட்டிவாக இருக்காது. சில பேருக்கு, சிலருக்கு குழந்தையாக பிறந்து கர்ம கணக்கு செட்டில் ஆக வேண்டியிருக்கும். அந்த மாதிரி ஏதோ ஒரு நார்மலான கர்ம கணக்கு செட்டில் பண்ணுறதுக்கு தான் போயிருக்காங்களே தவிர அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. அவங்க இப்போவே சுகத்தையும் அமைதியும் அனுபவம் பண்ணுறாங்க. அட்வான்ஸ் பார்ட்டி இன்னும் பூமியில் தானே இருக்காங்க. அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குது? உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயங்களும் அவங்களுக்கும் தானே நடக்குது. ஆனால் எவ்வளோ சேஃபாக எப்படி நம்ம கற்பனை பண்ணி பார்க்க முடியும். ஏன்னா ஞானம் இருக்குது நமக்கு. ஸோ இந்த உடலை விட்டு நாம் எப்போ வெளியில் வருவோம்னே தெரியாது. அப்படியே வெளியில் வந்தால் கூட வர வேண்டாம், கடைசி வரைக்கும் இருந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளோ பாக்கியத்தை நம்ம எடுக்கலாம். ஆனால் பாபா என்ன சொல்கிறார்? எவர் ரெடி. அப்படி ஒரு க்ஷணம் வந்ததுன்னா, இந்த உடலை விட்டு நான் வெளியில் வரக்கூடிய அந்த தருணம் இன்றைக்கா இருந்தால் நான் அட்வான்ஸ் பார்ட்டியில் தான் போய் பிறப்பேன். அந்த அளவுக்கு நான் இப்போது எல்லாத்தையும் செட்டில் பண்ணுறேன். அந்த ஸ்திதியில் நான் இருக்கேன், எவர் ரெடியாக இருக்கேன். ஸோ இது ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். இது பெரிய டெக்னிக்லாம் ஒன்றும் இல்லை. ரொம்ப ஒரு திடமான சங்கல்பம் ஏற்படுத்தணும். உண்மையில் அந்த விருப்பம் நமக்கு இருக்கணும். ஸோ உண்மையில் அந்த விருப்பம் இல்லைன்னா ஆக்சுவலாக ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மக்கிட்ட தான் இருக்குது. இன்ஃபேக்ட் அது நல்லதும் கூட. மற்றவங்கள் மாறணும், சத்தியுகம் வரணும்னு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அப்படி இல்லை. என்கிட்டே இருக்குது ரெஸ்பான்சிபிலிட்டி. என்னாலேயே மாற்றிக்க முடியும். அதற்கு என்ன பண்ணணும்? விருப்பம் இருக்கணும், டிட்டர்மினேஷன் இருக்கணும். நாம் தான் க்ரியேட் பண்ணணும். எனக்கு கர்ம கணக்குகளை முடிக்கணும், புதுசாக நான் எதுவும் உருவாக்க மாட்டேன் இல்லையா? பாபா என்ன சொல்கிறார்? எல்லாருக்குமே முக்தி கிடைக்குது. எல்லாருக்குமே, உலகத்தில் இருக்க 800 கோடி ஆத்மாக்களுக்கும் முக்தி கிடைக்குது. எல்லாருக்குமே ஜீவன் முக்தி கிடைக்கிறது இல்லை. ஸோ ஞானத்தினால் மட்டும்தான் ஜீவன் முக்தி கிடைக்கும். ஏன்னா ஞானத்தின் மூலமாக நம்ம சரியான எண்ணங்களை உருவாக்குறோம்ல. ஸோ அந்த எண்ணங்களை நம்ம உருவாக்குறோம்ல, நாள் முழுக்க எவ்வளோ வேஸ்ட் தாட்ஸ் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதான் பாபா சொல்கிறார், சங்கம யுகத்தில் ஒவ்வொரு நொடியும் வைர நொடிங்கிறார். ஏன்னா அந்த மனசு இருக்குல்ல, அதன் மூலமாக நம்ம எவ்வளவு சரியான எண்ணங்களை ஏற்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம அவகுணங்களை யூஸ் பண்ணாமல் ஆன் ஆகாமல் பார்த்துக்கிறோம். ஸோ இந்த கிளாஸஸ் மூலமாக நம்ம ஞானத்தை புரிஞ்சுக்கிறோம், ஆழத்துக்கு போய் புரிஞ்சுக்கிறோம். அதன் மூலமாக நம்ம எண்ணங்களை க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அந்த எண்ணங்களை க்ரியேட் பண்ணும்போது சரியான நேரத்தில் சரியான எண்ணங்களை க்ரியேட் பண்ணுறது தான் சரியான சக்திகளை யூஸ் பண்ணுறதுன்னு அர்த்தம். சில சமயம் இது கூட ஒரு கன்ஃபியூஷன் வரும். பாபா அடிக்கடி சரியான நேரத்தில் சரியான சக்திகளை யூஸ் பண்ணுறீங்களான்னு கேட்குறாரு. பாபா என்ன சக்தி யூஸ் பண்ணணும்? ஒன்றும் இல்லை, சரியான எண்ணம் க்ரியேட் பண்ணுங்க, அவ்வளோதான். சக்தி தானாக கிடச்சிரும். சக்தியை நம்ம தானாக யூஸ் பண்ணுறோம். ஸோ அது என்ன மாதிரி எண்ணங்கள்? சில எண்ணங்களை இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ நான் சொல்ல சொல்ல நீங்களும் அதை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. முதல்ல நம்மக்கிட்ட சாய்ஸ் இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். நான் மெஷின் கிடையாது. ஆன்னா ஆன், ஆஃப்னா ஆஃப் கிடையாது. நான் ஆத்மா. ஒரு சூழ்நிலைக்கு என்ன எண்ணங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்ற சாய்ஸ் என்னிடம் இருக்கிறது. நான் சூழ்நிலையிலிருந்து விலகி இருந்து என்னுடைய சாய்ஸை தேர்ந்தெடுப்பேன். ஸோ என்கிட்ட நிறைய சாய்ஸ் இருக்குது. அந்த சூழ்நிலையிலிருந்து டீட்டாச் ஆகினா, ஆனால் என்னோட சாய்ஸை என்னால் சூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி எண்ணங்கள் என்னெல்லாம் க்ரியேட் பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு குரூப்பில் பார்க்குறேன் நான். ஸோ நீங்கள் அதை நீங்கள் ரிவைஸ் பண்ணலாம். புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ கரெக்டான நேரத்தில் அந்த சரியான எண்ணங்களை யூஸ் பண்ணாலே போதும். ஸோ முதல்ல என்ன எண்ணம் க்ரியேட் பண்ணுறோம்? என்கிட்ட சாய்ஸ் இருக்குது, நான் டீட்டாச் ஆகியிருந்து என்னோடய சாய்ஸை நான் செலக்ட் பண்ணுவேன். இது முதல் எண்ணம். அடுத்தது, சூழ்நிலைகளும் மனிதர்களும் நம் விருப்பப்படியே எப்போதும் இருக்க முடியாது. சூழ்நிலைகளும் மனிதர்களும்
நம் விருப்பப்படியே எப்போதும் இருக்க முடியாது. இந்த எண்ணத்தை நம்ம நல்ல ஆழ் மனசுக்கு கொண்டு போகணும். ஸோ யோகத்தில் 4 நிலைகள் இருக்குது. முதல்ல நம்ம சரீர உணர்வுலேருந்து ஆத்ம உணர்வுக்கு வரும். அடுத்தது நம்மளோட இயல்பான குணங்களுக்கு வரும். அதற்கப்புறம்தான் நம்ம பரமாத்மாவோட கனெக்ட் பண்ணுறோம். அதற்கப்புறம்தான் பரமாத்மா கிட்டேருந்து சக்தி வாங்கி மற்றவர்களுக்கும் கொடுக்குறோம். நாமளும் நிறைச்சிக்கிறோம், மற்றவங்களுக்கும் கொடுக்குறோம். இந்த செகண்ட் நிலை இருக்குது இல்லையா, அதாவது முதல் சரீர உணர்விலிருந்து ஆத்மா உணர்வுக்கு வரணும். டக்குன்னுலாம் பரந்தாமத்துக்கு போயிடக்கூடாது. நம்ம என்ன பர்சன்டேஜில் இருக்கோம்னே தெரியாது இல்லையா. அதனால்தான் நமக்கு வேண்டிய அளவுக்கு சார்ஜ் ஆக மாட்டேங்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு மெடிடேஷன் காமெண்ட்ரிலாம் ஓகே, பியூட்டிஃபுல் தான். முடிஞ்ச அளவுக்கு நாம் கொஞ்சம் டைம் எடுத்து நம்மளோட ஓன் காமெண்ட்ரி யூஸ் பண்ணணும். ஸோ நமக்கு தெரியும் நம்ம எந்த அளவுக்கு ஆத்ம உணர்வுக்கு வந்திருக்கோமா இல்லையான்னு. மெடிடேஷன் காமெண்ட்ரி கொடுக்குறவங்களுக்கு தெரியாது. ஸோ நாம் ஆத்ம உணர்வுக்கு கொண்டு வரோம். அதுக்கு எவ்வளோ டைம் வேணாலும் எடுத்துக்கிறோம். அடுத்த நிலை நம்மளோட உண்மையான இயல்புக்கு திரும்பி வரும். உண்மையான இயல்புக்கு திரும்பி வரும்போது சில விஷயங்கள் நம்ம அஃபர்மேஷன்ஸ் மாதிரி சொல்லணும். அப்படி சொல்லும்போது தான் அந்த 7 குணங்கள்ன்ற அந்த உண்மையான ஸ்திதிக்கு நம்மளால் வர முடியுது. இந்த செகண்ட் ஸ்டேஜுக்கு இந்த லைன்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும். யோகம், இது கூட யோகம் தான். ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது எத்தனை தடவை திரும்ப 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 சொல்லும்போது ஆழ் மனசில் நம்ம போகும்போது சரியான நேரத்தில் அது ஞாபகத்துக்கு நம்மளை காப்பாற்றும். ஸோ இந்த ஸ்பேட் ஒர்க்லாம் பண்ணணும் இல்லையா, கிரவுண்ட் ஒர்க்லாம் பண்ணணும் இல்லையா. ஸோ சூழ்நிலைகளும் மனிதர்களும் நம் விருப்பப்படியே எப்போதும் இருக்க முடியாது. இது ஃபேக்ட். இப்போ நம்ம மனசுக்கு அதை புரிய வைக்கிறோம். அப்புறம் நான் யாருங்கிறத ஞாபகப்படுத்திக்கிறேன். ஏன்னா நிறைய டைமு நானும் மனுஷன்தானே இது சொல்லி சொல்லி பழகியிருப்போம். சரீர உணர்வில் இருக்கோம் இல்லையா. அப்போ நானும் மனுஷன்தானேன்னா எனக்கும் இவ்வளோ தானே சக்தி இருக்கும். அதே நான் தெய்வீக குணங்கள் கொண்ட தேவதை அப்படின்னு சொல்லும்போது எப்படி ஒரு ஃபீலிங் வருது, என்ன ஒரு ஸ்மிருதி வருது. நம்மளோட ஸ்மிருதி எப்படியோ அப்படி தான் ஸ்திதி இருக்கும். எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு பிலீஃப் இருக்கணும், நம்ம மேலே நமக்கு நம்பிக்கை இருக்கணும் இல்லையா. இதை தவிர நான் மாஸ்டர் சர்வசக்திவான் ஆத்மா, என்கிட்ட எல்லா சக்திகளும் இருக்குது, பாபா எனக்கு கொடுத்துருக்காரு, புரிய வைக்கிறாரு, யூஸ் பண்ணுறதுக்கான டெக்னிக்ஸ்லாம் சொல்லித்தராரு. இப்போ சாய் சிஸ்டர் கிளாஸ் எடுக்கிறாங்க, பாபா கருவி சாய் சிஸ்டர், அவ்வளோதான். சாய் சிஸ்டரும் கூடவே சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. பாபா சொல்கிறாரு இல்லையா. ஸோ அந்த ஸ்வமானம்ங்கிற சீட்டில் உட்காரணும். எப்படி உட்காரணும், யாரும் பிடிச்சி தள்ளினா விழவே கூடாது. நம்ம தொட்டாலே விழுந்துடுறோம்னா எப்படி. சின்னதாக ஒன்று நடந்துச்சு உடனே அப்செட், அப்போ நம்ம சீட்டில் செட் ஆகலைன்னு அர்த்தம். சின்ன இன்சல்ட்டு, சின்னதாக ரூடாக பேசினாங்க, அதெல்லாம் என்னை ஹர்ட்டே பண்ணலைங்க. அங்கதன் மாதிரி எப்படி ராவணனோட அரண்மனை கோர்ட்டில் ஹனுமான் எப்படி உட்கார்ந்தார், அதுதான் பக்தியில் காமிச்சிருக்காங்க. நம்ம இந்த சங்கம யுகத்தில் பண்ணக்கூடிய இந்த புருஷார்த்தம் தான் பக்தியில் கதைகளாக சொல்லியிருக்காங்க. இப்போ அது நமக்கு யூஸ் ஆகுது. ஸோ அந்த ஸ்வமானங்கிற சீட்டில் நல்லா கெட்டியாக உட்காந்து நான் சக்திசாலி ஆத்மா, நான் மாஸ்டர் சர்வசக்திவான். எத்தனை தடவை எனக்கு சக்தி இல்லை, சக்தி குறைவாக இருக்குன்னு சொல்கிறோமோ நம்ம ஸ்வமானத்துலேருந்து இறங்கிடுறோம். ஸோ எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும், மனிதர்கள் எப்படி நடந்துக்கிட்டாலும் நான் ஸ்டேபிளாக இருப்பேன் சொல்லணும், திரும்ப திரும்ப சொல்லணும். சூழ்நிலைகளின் மனிதர்களின் பிரபாவம் என் மேலே படாது, என்னோட ஸ்திரமான ஸ்திதி அதோட இம்பேக்ட் அவங்க மேலே பட்டு நிலைமையை இம்ப்ரூவ் பண்ணும். அது மனுஷங்களோட நிலைமையாக இருந்தாலும் சரி, சிச்சுவேஷனோட கண்டிஷன் எப்படி இருந்தாலும் அதை இம்ப்ரூவ் பண்ணும். அதுதான் சக்ஸஸ், அதுதான் பியூட்டியே. நம்ம சிச்சுவேஷனை அப்படியே இதுதான் நம்ம தலையெழுத்து, இதை அனுபவிச்சு தான் ஆகணும், நோ, அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நம்ம இம்ப்ரூவ் பண்ண போகிறோமே. இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஸ்டேபிளாக இருக்கணும் இல்லையா. ஸோ என்னோட ஸ்திதி மூலமாக நான் சிச்சுவேஷனை இம்ப்ரூவ் பண்ணுவேன். நான் சிவனின் சக்தி, பரிவர்த்தனைக்கு தயாராக இருக்கும் பார்வதி. எவ்வளோ பவர்ஃபுல் ஸ்வமான் இது. பாபா என்ன சொல்கிறாரு, உங்களோட மாற்றம் மூலமாக தான், சுய மாற்றத்தின் மூலமாக தான் விஸ்வ மாற்றம்னு சொல்கிறார். அப்போ நான் மாற்றத்துக்கு தயாராக இருக்கணும் இல்லையா. நிறைய வருஷம் ஞானம் கேட்டேன் சிஸ்டர், எனக்கு எதுவுமே வரல. நோ, பரவாயில்ல, தட்ஸ் ஓகே, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இன்னைக்கு இந்த நிமிஷத்துலேருந்து
இப்போ தான் ஸ்கூலில் சேர்ந்த புது குழந்தைய நான் பார்க்குறேன். அந்த குழந்தைகள் ஏன் பாபா அடிக்கடி குழந்தை பருவத்தை மறந்துடாது, ஏன்னா குழந்தைகள் இன்னசென்ட்டாக இருப்பாங்க. நான் எவ்வளோ வருஷம் ஞானத்தில் இருந்தேன், எனக்கு தெரியாததா? நோ, ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. அவங்க 1 hour கிளாஸ் எடுத்தாலும் ஏதோ ஒரு பாயிண்ட் நான் இத்தனை நாளாக மிஸ் பண்ண ஒரு விஷயம் எனக்கு கிடைக்குது. அந்த ஒரு பாயிண்ட்டு தான் என்னை ஒரு ஸ்டெப்பு மேலே ஏற்ற போகுது. அந்த குழந்தையோட இன்னசென்ஸ். குழந்தைகள் கொஞ்சம் மோல்ட் ஆவாங்க ஈஸியாக. அதனால தான் 5 வளையாதது 50 வளையுமா. குழந்தையாக மாறிடணும். எதில்? பரிவர்த்தனைக்கு ரெடியாக இருக்கணும். ஸோ எல்லாரும் அவங்கவுங்க பாகத்தை அவங்கவுங்க சமஸ்காரத்தின் படியும் கர்ம கணக்குகள் படியும் துல்லியமாக நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு வில்லன் கேரக்டர்னால் ஒரு வில்லன் மாதிரி தானே நடிக்க முடியும், இல்லையா? ஒரு காமெடியன்னா காமெடியன் மாதிரி தான் நடிக்க முடியும். நான் யார்? நான் காமெடியனா? நான் வில்லனா? நான் ஹீரோ இல்லை. அப்போ நான் மற்றவங்கள நடிப்பை சாட்சியாக இருந்து பார்ப்பேன். நான் அவங்களுக்கு கரெக்ஷன் சொல்ல மாட்டேன். நீங்கள் இப்படி பேசியிருக்கணும், நீங்கள் இப்படி நடந்திருக்கணும். எங்கே நம்ம ஸ்லிப் ஆகிறோன்னா பரிவாரத்துக்குள்ளே. அவங்களும் ஞானம் எடுக்கிறாங்கல்ல, அவங்களும் யோகம் பண்ணுறாங்க. அவங்க எப்படி சிஸ்டர் அந்த மாதிரி பேசலாம்? எல்லா புருஷார்த்தம் அவங்கவுங்களோட புருஷார்த்தம் அவங்கவுங்களோடது இல்லையா? ஸோ மற்றவங்களோட நடிப்பை நான் சாட்சியாக இருந்து பார்க்குறேன். கவனத்தை என்னோட நடிப்பில் மட்டுமே செலுத்துவேன். நான் ஹீரோ பாட்தாரி. இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு லைன், ஐ எம் அன்டச்டு. இந்த லைனை அப்படி திரும்ப திரும்ப திரும்ப, அதாவது இவ்வளோ லைனும் நம்ம மனசில் பதிய வச்சிட்டோம்னா அடிக்கடி நமக்கு ரிவிஷன் தானாகவே ஆகும். அந்த சுச்சுவேஷன் வரும்போதே தானாகவே அந்த எண்ணம் பாப்பப் ஆகும். இது ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதுதான் பாபாவை அனுபவம் பண்ணுறது. பாபா உள்ளேருந்து அப்படியே டக்குன்னு மேலே கொண்டு வருவார். ஸோ இந்த லைன், ஐ எம் அன்டச்டு பை பீப்புள்ஸ் நெகட்டிவ் பிஹேவியர். ஐ எம் அன்டச்டு பை நெகட்டிவ் எனர்ஜி ஆஃப் சிச்சுவேஷன். இது நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா ஷார்ட்டாக ஐ எம் அன்டச்டு திரும்ப திரும்ப ஐ எம் அன்டச்டுன்னு சொல்லிகிட்டே இருந்தோம்னாலே நிஜமாக அவங்க வரும்போது அன்டச் ஆகிடும். நல்லா அது புரிஞ்சிடுது இல்லையா? அப்போ ஷார்ட்டாக சொன்னால் கூட ஃபுல்லாக புரியும். இந்த திருக்குறள் கூட பாருங்கள், 1.25 அடி, ஆனால் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பார். அது மாதிரி நம்ம இந்த திருக்குறள் மாதிரி குட்டி குட்டியாக நம்ம அந்த விஷயங்களை நம்ம வச்சுக்கிட்டோம்னா டக்குன்னு அது ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். இப்போ நான் ரீசெண்டாக இதை ரொம்பவே யூஸ் பண்ணுறேன். ஐ எம் அன்டச்ட். தெரியும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எப்படி பேசுவாங்க, எப்படி நடந்து, ஏன்னா அவங்க எதுவும் முயற்சி பண்ணலை இல்லையா? இல்லை அவங்களோட முயற்சி எப்படி வேணாலும் இருக்கலாம். எக்ஸாம் எனக்கு தானே. ஐ எம் அன்டச்ட். அப்படி சொல்ல 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 சிச்சுவேஷன் வரும்போது பீப்புளோட பிஹேவியர் வேறு மாதிரி இருக்கும்போது நிஜமாக அன்டச்சாக இருப்போம். அன்டச்சான்னு என்ன? அவங்களோட பிஹேவியர் என்ன பாதிப்பு ஏற்படுத்தாது, இம்பேக்ட் இருக்காது. நான் அவங்களோட நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ்க்கு நான் போக மாட்டேன், அதுதான் அர்த்தம். நான் இவரோட நடவடிக்கையினால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆக மாட்டேன். நான் சிச்சுவேஷனோட பிரபாவத்தில் என்னோட ஸ்டெபிலிட்டியை இழக்க மாட்டேன். ஸோ அன்டச்டு ஆமை. ஸோ சித்திரமாக பார்க்குறது கூட ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான டெக்னிக். அன்டச்ட் ஆமை. ஸோ விட்ரா பண்ணாதான் வில் பவரை யூஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு சூழ்நிலைக்கு ஒரு சிச்சுவேஷன் வந்தால் என்ன தாட்ஸ் நான் க்ரியேட் பண்ணணுங்கிறது சாய்ஸ் என்கிட்ட இருக்குது. நான் சிச்சுவேஷன்லேருந்து விலகி இருந்து என்னோடய சாய்ஸை நான் தேர்ந்தெடுப்பேன். ஸோ இந்த பவர் டு விட்ராவை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணலாம். அது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக்ஸ்லாம் நிறைய சொல்லியிருக்காரு பாபா. இது பண்ணலாம். அதுக்கப்புறமா இன்னும் கூட என்னென்ன தாட்ஸ்லாம், பவர் டு லெட் கோ, பவர் டு அக்செப்ட்லாம் கூட தாட்ஸு. ஏன்னா இது நம்ம இப்போ பார்க்க போகிற செஷன் எல்லாமே ப்ராக்டிக்கல், நடைமுறை வாழ்க்கையில் எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி என்னென்ன எண்ணங்கள் க்ரியேட் பண்ணணுங்கிறதோட ஒரு பிடிஎஃப் நான் உங்களுக்கு குரூப்பில் போடுற மாதிரி பார்த்துக்கிறேன். ஸோ அதெல்லாம் பாருங்கள். அது பார்க்கும்போதே நமக்கு புரியுதுன்னு தோணும். அங்கே தான் ஒரு சின்ன மிஸ்டேக் நம்ம பண்ணுறோம். படித்த உடனே இதெல்லாம் புரியுது, இது ஏற்கனவே தெரியும். நோ, அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய விஷயம். புரியுது, தெரியுது, குட், பியூட்டிஃபுல். ஆனால் திரும்ப திரும்ப சொல்லணும் இல்லையா? இந்த திரும்ப 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 நம்ம சொல்கிறதுனால தான் பக்தியில் மந்திரங்களை ஜபிக்கிற அந்த பழக்கம் ஏற்பட்டிருக்கு. பாபா சொல்கிறார் இல்லையா, சங்கம யுகத்தில் நீங்கள் பண்ண ஒவ்வொரு விஷயமும் யாதுகார், நினைவார்த்தமாக இருக்குது. அப்போ நான் பண்ணேனா? ஞானமெல்லாம் எனக்கு புரியுது, அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதே ஒரு பவர். ரியலைசேஷன் ஆச்சா? ரியலைசேஷன் என்ன?
யோகத்தில் உட்கார்ந்து நம்ம மனசுக்குள்ள பதிய வைக்கிறது. ஆழ் மனசுக்கு போகணும். ஆழ் மனசுக்கு போனால் தான் ஆட்டிடியூட் சேஞ்ச் ஆகும், இன்டென்ஷன் சேஞ்ச் ஆகும், நம்மளோட பார்வை, விஷன் எல்லாமே மாறும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக கர்மா மாறிடும். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், டைரெக்டாக போய் கர்மாவை மாற்றுறோம். நான் பேசக்கூடாதுன்னு நினச்சேன், பேசிட்டேன். நான் இதை செய்யக்கூடாதுன்னு நினச்சேன், செஞ்சிட்டேன். இப்படி பிஹேவ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன், பிஹேவ் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம டைரெக்டாக போய் கர்மாவில் சேஞ்சஸ் பண்ணுறோம். அது நடக்காது. உள்ளே போய் சேஞ்ச் பண்ணணும். உள்ளே சேஞ்ச் பண்ணிட்டா கர்மா ஆட்டோமேட்டிக்காக வரும். ஓகே, ஸோ அடுத்த கிளாஸ் வந்து நமக்கு டியூஸ்டே இருக்கும். நம்ம அடுத்த சக்தி பவர் டு லெட் கோவை ப்ராக்டிக்கலாக என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இவ்வளோ டைம் எடுத்த காரணமே வந்து நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் புரிஞ்சிக்காமல் விட்டுடக்கூடாது, ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது, ஹோம்ஒர்க் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணாமல் விட்டுடக்கூடாதுங்கிறதுக்காக தான். ஸோ பண்ணலாமா எல்லாரும்? ஓகே சிஸ்டர். ஸோ யாருக்காவது ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கேட்கலாம். அண்டு ஒரு ரிக்வெஸ்ட், எல்லாருக்குமே யாராவது பேசும்போது மற்றவங்க ஃபுல்லாக கேட்கலாம். ஏன்னா இந்த கேள்விகள் மூலமாக பல விஷயங்கள் வெளிப்படும். பல ஞானத்தோட ஏதாவது ஒரு விஷயத்தில் கிளாரிட்டி ரொம்ப நல்லா கிடைக்கும். அப்போ நாம் வந்து அடுத்தது என்ன கேள்வி கேட்கலாம் யோசிக்க வேண்டாம். ஸோ இதிலிருந்து என்ன விஷயம் வரப்போகுது, அதில் நம்ம கேட்ச் பண்ணுற அந்த பவர் டு கிராஸ்ப், அது நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, போன தடவை கூட ஒரு பிரதர் சொன்னார் இல்லையா, நான் வந்து ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்ணேன் காசிப்பிங் பண்ணாதீங்கன்னு, ஆனால் அவங்க என்னை ரூடாக பேசிட்டாங்க. ஸோ அதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம்? நான் அப்புறம் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் ஞான சிந்தனை பண்ணும்போது ஆல்ரெடி உள்ளே இருந்தது பாயிண்ட், அது அப்புறமா வந்தது. சரி இன்றைக்கி ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். ஸோ என்ன பண்ணணும், அந்த பிரதர் இன்றைக்கி இருக்காரா கிளாஸில்? ஓகே பிரதர். ஸோ நம்ம என்ன எண்ணம் இங்கே க்ரியேட் பண்ணணும்னா, பாருங்கள், ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கும் கரெக்டான எண்ணம் க்ரியேட் பண்ணணும். ஸோ நாம் சொன்னது ரைட்டான விஷயம்தான். ஆனால் அந்த ஆத்மாவுக்கு இப்போது நான் சொல்கிற அட்வைஸை எடுத்துக்கிற சக்தி இல்லை, எடுத்துக்கிற சிச்சுவேஷன் இல்லை. தட்ஸ் ஓகே. பாருங்கள் என்ன நடக்குதுன்னா, நாம் எல்லாருமே ஒரே குட்டையில் ஊறின மட்டைகள் தானே. இப்போ பாருங்கள், இது உங்களுக்கு பொருந்துமான்னு தெரியாது, நான் ஜென்ரலாக சொல்கிறேன். அதாவது நேற்று வரைக்கும் நாமளும் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி திடீர்னு நம்ம மாறிட்டோம்னா நம்மளோட பேக்ரவுண்டு தெரிஞ்சவங்க நம்மளை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இது நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ பாபா என்ன சொல்கிறாரு, உங்ககிட்ட தாரணை இல்லைன்னா மற்றவங்க அதை எடுத்துக்க மாட்டாங்கன்னு சொல்கிறார். இது உங்களுக்கு பொருந்துன்னு நான் சொல்லலை, ஜென்ரலாக சொல்கிறேன். ஓகே, செகண்ட் கரெக்ட் சிஸ்டர். அது ஓகே, நம்ம வீட்டில் ஒய்ஃப் அக்கா வந்து அப்படிதான், நாம் எது சொன்னாலும் நீங்க எப்படி இருந்தீங்களோ எனக்கு தெரியாதா, இப்ப நீங்க கடவுள் ஆயிட்டீங்களா, நீங்க இப்ப நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்கணுமா அப்படின்ட்டு ஒவ்வொரு விஷயம் அப்படிலாம் இப்படி எல்லாம் சொல்றாங்க சிஸ்டர். ஓகே, கரெக்ட். அப்போ அது அவங்க சொல்கிறது கரெக்டு தானே. இன்னும் நமக்கு பாபா என்ன சொல்கிறாரு, நீங்கள் சாட்சாத்காரம் கொடுக்கணுங்கிறாரு. பாபாவை நீங்கள் பிரத்யக்ஷம் பண்ணணும்னு நம்ம இன்னும் அந்த ஸ்டேஜுக்கு வரல. இது பாருங்கள், இதில் நிறைய விஷயம் இருக்குது. மற்றவங்க நம்மளை இலக்காரமாக நினைக்கிற மாதிரி நாம் நடந்துக்கிறோமா? பாபா எதையுமே வாயில் சொல்கிறதுக்கு சொல்லவே இல்லை. நம்மளோட பயிற்சி நம்ம நிறைய அந்த வாயில் சொல்கிறது தான் பார்க்குறோம். சில மாதிரி நடக்கும்போது மற்றவங்க பார்வையில் நாம் இலக்காரமாக மாறுறதுக்கு நாமளே காரணமாக இருக்கும். நம்மளோட பிஹேவியர், நம்மளோட கேரக்டர் வந்து ராயலாக இருக்கா, இது சரியாக புரிஞ்சுக்கணும். நம்ம சரியாக தான் செய்கிறோமா? என்னோட இடத்துல பாப்தாதா இருந்தா, மம்மா இருந்திருந்தா, தாதி இருந்தால் அப்படி பண்ணியிருப்பாங்களா? குட்டி 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 விஷயங்களை நம்மளை ஜட்ஜ் பண்ணுறாங்க மற்றவங்கெல்லாம். ஓகேவா? இது தவிர நான் வந்து அட்வைஸ் பண்ணுறேன், ஆனால் அவங்களுக்கு அந்த சக்தி இல்லை, அதை எடுத்துக்கிற சக்தி இல்லை. அவங்க ஞானத்தில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், நான் பிகேவாக இருக்கட்டும். ஸோ அட்வைஸ் கூட இப்போ நீங்கள்லாம் எவ்வளோ பொறுமையாக உட்காந்து நான் பேசுறதை கேட்குறீங்க. அந்த சக்தி, அந்த நிலையில் அவங்க இருக்கிறாங்களான்னு யோசிச்சு பாருங்க. அவங்க இல்லை இல்லையா? அப்போ எப்படி அவங்க எடுத்துப்பாங்க? ஸோ அதனால் அவங்களோட ஹர்ட் ஆயிடுச்சு. ஓகே, தட்ஸ் ஓகே, பரவாயில்ல. ஸோ அடுத்த தடவை ரெடியாக இருக்கணும். எப்போ ரெடியாக இருக்கணும்? அடுத்த தடவை அவங்க இன்சல்ட் பண்ணால் கூட ஓகேங்கிற ஸ்திதி நான் இருந்தால் மட்டும்தான் நான் அவங்களுக்கு மறுபடியும் போய் அட்வைஸ் பண்ணணும். நான் அட்வைஸ் பண்ணுறேன், நீங்கள் ரூடாக என்கிட்ட பேசுகிறீங்கன்னா அடுத்த தடவை நான் எப்போ அட்வைஸ் பண்ணணும்? நான் அவங்க திட்டினா கூட பரவாயில்லைங்கிற ஸ்திதியில் இருந்தால்தான் அட்வைஸ் பண்ணணும். ரெண்டாவது, அவங்களும் அதை ஏற்றுக்கிற நிலைமையில் இருக்கணும் இல்லையா? ஸோ இது ரெண்டுமே நடக்காதப்ப அந்த சீன் கொஞ்சம் சரியாக தான் இருக்காது. கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். ஹலோ, ஓம் சாந்தி.
ஓம் சாந்தி சிஸ்டர் சொல்லுங்க. ரொம்ப டீப்பான கிளாஸாக இருந்தது. ப்ராக்டிக்கலாக என்னென்ன செய்யணும்னு நிறைய டிப்ஸ்கள் வந்து எங்களுக்கு சொல்லியிருக்கிறீங்க சிஸ்டர். ரொம்ப தேங்க்ஸ். அந்த நிறைய டிப்ஸ் தந்திருக்கிறீங்க. ஹோப்ஃபுல்லி இந்த 8 சக்தி முடிய வந்து நாங்கள் கம்ப்ளீட்டாக வருவோம்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி சிஸ்டர் நல்லாயினி. ஓம் சாந்தி சிஸ்டர். ஸோ யாருமே எனக்கு பவர் டு விட்ரா கிடைக்கலன்னு சொல்லவே கூடாது. விலகி இருக்கும் சக்தி இன்னைக்கு பாபா முழுமையாக கொடுத்துட்டாரு. இதை யூஸ் பண்ண தான் அதை ஆக்சுவலாக முரளியில் பாபா என்னெல்லாம் சொல்கிறாருங்கிறத கூட நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அனுபவங்கள் நிறைய கிடைக்கும். அதை கூட நம்ம அடுத்த கிளாஸில் யாராவது ஷேர் பண்ணலாம். ஓகே, ஸோ எல்லாருக்கும் பவர் டு விட்ரா கிடச்சிடுச்சிங்களா? ஓம் சாந்தி. நன்றி சிஸ்டர். மற்றவை எப்படி இருந்தாலும் நாங்கள் எப்படி இருக்கணும் அதுதான் அப்பா விரும்புகிறாருன்னு சொல்லி நல்லா அழகாக நல்ல நிறைய விஷயங்களை நீங்க விளங்கப்படுத்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சிஸ்டர். நன்றி சிஸ்டர். நன்றி அப்பா. தேங்க்யூ கௌசல்யா. தேங்க்யூ. பிரபாலினி சிஸ்டர் சொல்லுங்க. ஓம் சாந்தி சிஸ்டர். எங்க இப்போ ஒரு ஆக்கள்ல நாங்க செய்யாத குற்றத்தை சுமத்தினா அதுக்கு நாங்க நிரூபிக்க போகணுமா அல்லது நாங்க மௌனமா எங்கட பாட்டில் ஒதுங்கிடலாமா சிஸ்டர்? இல்லை, உங்கள் மேலே ஒரு செய்யாத குற்றத்துக்கு தவறு வந்திருக்குன்னா நீங்கள் முதல்ல ஸ்டேபிளாக இருக்கணும். உள்ளே வந்து டிஸ்டர்பன்ஸ் கிரியேட் ஆகக்கூடாது. ஓகேங்களா? ஹர்ட் ஆகக்கூடாது. நிறைய எண்ணங்கள் அவங்கள பற்றி நெகட்டிவாலாம் வரவே கூடாது. இது ஏன் எப்படி வராதுன்னா நமக்கு ஞானம் இருக்குது. என்னோட கர்ம கணக்கின்படி இது நடக்குது அப்படிங்கிறத நினைக்கும் போதே உடனே அந்த வேஸ்ட் தாட் ஸ்டாப் ஆகிடும். அதற்கப்புறமா நீங்கள் ஸ்டேபிளாக இருந்தீங்கன்னாலே உங்கள் வார்த்தைகளில் சக்தி இருக்கும். ப்ரூவ் பண்ணலாம் முடிஞ்சால். அதாவது எந்த சூழ்நிலை உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கோ நீங்கள் கண்டிப்பாக அதை செய்யலாம். இப்போ நீங்கள் வந்து என்னை பற்றி ஒரு தப்பாக யாரோ ஒருத்தவங்க வந்து உங்ககிட்ட என்னை பற்றி தப்பாக சொல்லிட்டாங்க, நீங்கள் என்ன ப்ளேம் பண்ணுறீங்க. அப்போ நான் ஸ்டேபிளாக இருக்கேன். ஸ்டேபிளாக இருக்கிறது எப்படிங்கிறது தான் இந்த ஃபுல் கிளாஸில் பார்த்தோம். அப்போ நான் வந்து நிதானமாக காமாக உங்களுக்கு சொல்கிறேன், இல்லை சிஸ்டர் அன்னைக்கு வந்து இப்படி தான் நடந்தது, இந்த மாதிரி தான் நான் சொன்னேன், மேபி அவங்க தவறாக புரிஞ்சிருக்கலாம், இது மாதிரி நான் பேசலை, இது மாதிரி நான் நடந்துக்கல அப்படிங்கிறத எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், அதாவது நீங்கள் உடனே புரிஞ்சுக்கணும், உடனே நீங்கள் என்கிட்ட சாரி கேட்டுடணும், உடனே அந்த விஷயம் மாறணும், இந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் எதுவும் இல்லாமல் என் கட்டுப்பாட்டில் என்ன இருக்குது, என்னோட சைடு தரப்பை நான் சொல்ல முடியும், அவ்வளோதான். அதற்கான நிரூபணங்கள் ஏதாவது இருந்தால் கொடுக்க முடியும், அவ்வளோதான். எவ்வளோ குறைவாக பேசுகிறோமோ அவ்வளோ சக்திசாலியாக பேசுகிறோம், எவ்வளோ காமாக பேசுகிறோமோ அந்த அளவுக்கு அவங்கக்கிட்ட பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் போகும். அதற்கு மேல் நான் அதை பற்றி யோசிக்கவே மாட்டேன். அந்த சீன் அங்கேயே முடிஞ்சிடணும். அதை உள்ளுக்குள்ளே நான் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணேன், இதை பற்றியே யோசித்து நம்மளோட அதான் அந்த எய்ம் அண்ட் ஆப்ஜெக்ட் நமக்கு ஞாபகம் வரணும். என்னோட எனர்ஜியை நான் இழக்க மாட்டேன். அதை விட்டுட்டு அவங்க யார் வேணால் என்ன வேணால் பேசிக்கிட்டோம், என்ன வேணால் ப்ளேம் பண்ண, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க தப்பு செஞ்சுருக்காங்க அதனால தான் சைலண்ட்டாக இருக்காங்க, வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஸோ முதல் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து நான் ஸ்டேபிளாக வச்சுக்கிறேன். அதற்கப்புறமா என்ன பேசணும் எதிர்பார்ப்பு இல்லாமல் நம்ம செய்யலாம். அதற்கு மேலே நம்ம விட்டுறணும். அதுக்கு மேலே அவங்க நம்பலை, மறுபடியும் பழி சொல்கிறாங்க, நோ ப்ராப்ளம். அவங்களோட ரோல் அவங்க ப்ளே பண்ணுறாங்க. கர்ம கணக்கு முடிஞ்சுது. தட்ஸ் ஆல். இல்லை சிஸ்டர், கேட்காட்டி இப்போ நாங்கள் சொல்கிறோம், எங்கள்கிட்ட கேட்காமலே எங்களுக்கு அப்படி ஒரு குற்றத்தை சாட்டை போட்டு அப்படியே எல்லாம் அப்படியே முடிச்சா இன்னும் எங்கே போய் சிஸ்டர் நாங்கள் எங்கள்கிட்ட கேட்டால் தானே நாங்கள் சொல்லலாம் நாங்கள் செய்தோமா செய்யலையாண்டு. ஸோ உங்ககிட்ட கேட்கவே இல்லை, நீங்களும் போய் பேச முடியாதுன்னா அது உங்கள் சுச்சுவேஷன் உங்கள் கட்டுப்பாட்டிலேயே இல்லை, விட்டுடுங்க, அவ்வளோதான். எதுவும் உங்கள் கட்டுப்பாட்டில். இப்போ நீங்கள் ஃபோன் பண்ணி அவங்கக்கிட்ட பேசுகிறீங்க, அவங்க ஃபோன் எடுத்து நீங்கள் பேசுகிறத கேட்டால் மட்டும்தான் அந்த சூழ்நிலை உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்குதுன்னு அர்த்தம். அவங்க பேச மாட்டேங்கிறாங்க, உங்களை அவாய்ட் பண்ணுறாங்கன்னா தட்ஸ் ஓகே, விட்டுடுங்க. கர்ம கணக்கு செட்டில் ஆகிடுச்சு. இந்த சீனும் நான் எப்போவோ உருவாக்கினது தான், அவ்வளோதான். அதற்கு மேலே ஹர்ட் கிரியேட் பண்ணுறதுலாம் வேண்டாம். பாபா அதுதான் இந்த கர்ம விதியோட ஆழம் வந்து ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும் நாம். வேணா அடுத்த கிளாஸில் நம்ம இதே கூட கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுது. கண்டிப்பாக எந்த ஒரு சூழ்நிலையும், இந்த சூழ்நிலைங்கிறது என்ன, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் நீங்கள் அந்த சிவானி சிஸ்டரோட கிளாஸும் கேளுங்க, அதில் கொஞ்சம் டீட்டெயில்டாக இருக்கும். அது கேட்கும்போது ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம கிளாஸில் கேட்குறதையும் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஓம் சிஸ்டர், ஓம் சிஸ்டர். சரி சிஸ்டர். தேங்க்யூ. தேங்க்ஸ் டு பாபா. தேங்க்யூ சிஸ்டர். ஓம் சாந்தி.